நான்லாம் வந்து காலையில் 4 மணிக்கெலாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். நான் போர்டு எக்ஸாமுக்கு கூட அப்படி படித்ததில்லை, பப்ளிக் எக்ஸாம்லாம் கூட அப்படி படித்ததில்லை. ஒரு லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட்லாம் ஹேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வந்து நம்ம ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்போம். இது வந்து நிறைய பேர் அழுது ஃபீல் பண்ணி பணம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கிட்ட பேசினவங்களும் இருக்காங்க. இப்போ வரைக்கும் மொத்தமாக ஒரு ஐ ஹவ் மேட் அரௌண்ட் 7 lakhs. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன தப்பு, ஃபேஸ்புக் அவங்க ஹேக் பண்ணல, இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணல. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற ஒரு யூஸரை ஹேக் பண்ணுறாங்க. தேர் ஆர் ஒன்லி 2 types ஆஃப் கம்பெனிஸ். த கம்பெனி ஹூ காட் ஹேக்டு அந்த கம்பெனி ஹூ டோன்ட் நோ தே காட் ஹேக்டு. இப்போ ஆப்பில் நீங்கள் ஒரு பக் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா எல்லா பக்குக்கும் அவங்க பே பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தே ஹேவ் தேர் க்ரைட்டீரியா. மினிமம் ரிவார்டு அவங்களது வந்து 45,000 rupeesன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து க்ரோர்ஸில் போகும். ஒரு எம்ப்ளாயோட அக்கௌண்ட்டை நான் ஹேக் பண்ணேன். அதை ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் என்னால் நிறைய சர்வீஸ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் வந்து தம்பி நானே ஒரு மேக் புக் வாங்கி தரேன், வீட்டு அட்ரஸ் சொல்லி ஐ வில் சென்ட் யூ அப்படிங்கிறேன். வெல்கம் டு இன் மை டைரி பாட்காஸ்ட். நம்ம பாட்காஸ்ட்டில் நிறைய கரியர் ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸை மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் பாட்காஸ்ட்டில். ஸோ அந்த விதத்தில் எடிட்டிங்க்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஹேக்கிங் ரிலேட்டடாக குறிப்பாக ஒரு எத்திக்கல் ஹேக்கரை வந்து இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன வயசுனா ஒரு 15 years to 19 years அந்த ஏஜில் வந்து பயங்கரமாக பாப்புலராக இருக்க ஒரு எத்திக்கல் ஹேக்கர் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம். வெல்கம் ரங்கநாதன் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஆல்மோஸ்ட் 1 month மேலே ஆச்சு ப்ரோ நம்ம மீட் பண்ணி. ஸோ எனக்கு ஆமாம், எனக்கு மீட் பண்ணும்பொழுதே அங்கே இருந்தவங்களோட டக்குனு ரிலேட் ஆனது நீங்கள் தான். சரி, கண்டிப்பாக இவர் கூட பேசி ஒரு பாட்காஸ்ட் பண்ணிடணும்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேசணும், கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. பட் ஆனால் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்கோம். ஸோ ப்ரோ, லைக் எத்திக்கல் ஹேக்கிங்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அது அவங்க பேசுகிறத பார்த்தா நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பட் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு 15 அந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 19ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இன்னும் போகணும். மேபி லைக் இந்த ஏஜுக்கு கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். ஸோ சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ ப்ரோ நம்ம எத்திக்கல் ஹேக்கிங்குள்ள போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணீங்க? அல்லது எத்திக்கல் ஹேக்கிங்னு ஒன்று இருக்குது, இதை பற்றி ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி படிக்கலான்னு எப்போ தோணுச்சு உங்களுக்கு அந்த தாட்? ஆக்சுவலி எனக்கு வந்து டெக்னாலஜியில் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. வீட்டில் சின்ன வயசில் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி தான் நம்ம வி க்ரூ அப். அம்மா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அந்த வைப்பில் தான் இருந்தேன் நான். சின்ன வயசுலேயே வந்து லைக் ஒரு இது ஒன்று இருந்தது. போனால் வந்து டெக் சைடில் தான் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு 13 அந்த மாதிரி அப்போது வந்து எனக்கு மியூசிக் ப்ரொடக்ஷன் சைடில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மியூசிக் ப்ரொடக்ஷன், கம்போசிங், ரைட்டிங், ரேப், அது ஹிப்ஹாப், அது ரிலேட்டடாக அந்த ஜானரில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட், வேற ஒரு ஷிஃப்ட் வரும்ல. அப்படி வந்தது தான் வந்து இந்த எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி. அதை பற்றி ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் இதில் யூடியூப்பில். லைக் சங்கர் ராஜ் சார் ஒருத்தர், அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். லைக் அதுக்கப்புறம் வந்து இது ரிலேட்டடாக வந்து இன்னும் நிறையா படிக்க ஆரம்பித்தேன், கோர்சஸ் எடுத்தேன், செல்ஃப் லேர்னிங் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 2020 கொரோனா டைமில், அந்த மே மாதம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த டைமில் தானே இந்த கோவிட்லாம் பயங்கரமாக பீக்கில் இருந்தது. அப்போது ஸ்டார்ட் பண்ணது. அப்படியே போக போக நம்ம லேர்ன் பண்ணி நம்ம ஸ்கேல் பண்ணி எடுத்துகிட்டு போனது தான் இந்த. ஸோ ஆக்சுவலாக அந்த கொரோனானால உங்களுக்கு இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ண நிறைய டைம் கிடைச்சதா இருந்தது? லைக் ப்ரோ, லைக் ஹாஃப் ஆஃப் த டைம் வீட்டிலே தான் இருந்தோம். 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெளியே எங்கும் போகிறதில்ல. சொல்லுவாங்க வீட்டில் எதாவது இப்போ உருப்படியாக பண்ணலாமேடா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க சின்ன வயசில். பட் லேட்டராக வந்து யார் என்ன சொன்னாலும் நமக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல ஒரு விஷயத்தில். அப்படி வந்தது தான் இது. வீட்டில் சொன்னது கிடையாது. இது நானாக பார்த்து டிஸ்கவர் பண்ணி, ஓகே இதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது நமக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணி நானாக வந்தது தான் இந்த எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி. இதுதான். இப்போ எதனாலும் டக்குன்னு அது ரிலேட்டடாக ஒரு கோர்ஸை போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் அதை பண்ணீங்களா, இல்லை உங்களோட வே ஆஃப் லேர்னிங் என்ன? நான் வந்து கோர்சஸ் லேர்ன் பண்ணிட்டு தான் இருந்தேன்.
நிறைய கோர்சஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணேன். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் போக போக நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவோம். லெட்ஸே வந்து நீங்கள் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக இருக்கீங்க ஒரு கம்பெனியில், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே ஒரு புது சைபர் அட்டாக் வருது, எந்த கோர்ஸ் அதை டீச் பண்ணோம்? புது சைபர் அட்டாக், இதுக்கு முன்னாடி அது மார்க்கெட்டில் இருந்திருக்காது. அதனால் நான் என்ன டிஸ்கவர் பண்ணேன்னா, நிறைய பீப்புள் வந்து தே ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் டாட் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்தேன். தானாக வந்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், புக்ஸ் இருக்கும், அப்படி வந்து நிறைய பேர் படித்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் செல்ஃப் லேர்னிங் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஸோ அப்படி தான் வந்து என்னோட லேர்னிங் ஸ்டைல். இப்போலாம் மேக்ஸிமம் செல்ஃப் லேர்னிங். ஓகே, சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து கண்டிப்பாக அதுலேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கலாம் ப்ரோ. நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போதைக்கு வந்து நான் வந்து ரெட் டீமிங்கில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பென் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, ஒரு ரோல் இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் ஐம் டூயிங். உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடாக உங்களுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ளூ டீம், இன்னொன்று ரெட் டீம். ரெட் டீம் என்னென்னா வந்து அட்டாக். லெட்ஸே ஒரு கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். லெட்ஸே ஒரு சோஷியல் நெட்வொர்க் ஆப், அவங்க வந்து ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வராங்க. அந்த ஃபீச்சர் வந்து அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன செக்யூரிட்டி லூப் ஹோல் இருக்குது, அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அட்டாக் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ரெட் டீம் சைடில் வரும். ப்ளூ டீம் என்னென்னா வந்து இட்ஸ் மோர் அபவுட் டிஃபென்ஸ். எத்திக்கல் ஹேக்கிங்னா பிளாக் அண்ட் ஒயிட் சம்திங் அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து லைக் ஒரு இதுவாக நான் சொல்கிறேன் ப்ரோ. சைபர் செக்யூரிட்டி என்னென்னா வந்து இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு செக்யூரிட்டி டிவைஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நெட்வொர்க் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், அதை வந்து யாரும் ஹேக் பண்ணாமல் செக்யூர் பண்ணுறது, அதை பாதுகாக்கிறது பேர் தான் சைபர் செக்யூரிட்டி. எத்திக்கல் ஹேக்கிங் என்னென்னா வந்து ஹேக் தான் பண்ணுறோம், ஆனால் இன் எத்திக்கல் வே. இப்போ வந்து நான் ஒரு நெட்வொர்க்கை வந்து நான் ஹேக் பண்ணுறேன், இல்லை ஒரு நெட்வொர்க்கை வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னை வந்து அந்த கம்பெனி தான் ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் நெட்வொர்க்கை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், இதில் ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கா, எங்கள் இன்டர்னல் நெட்வொர்க்கில் ஏதாவது ஃப்ளா இருக்கா, அவங்களே வந்து ஹையர் பண்ணுவாங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி லீகல், விச் இஸ் கம்ப்ளீட்லி எத்திக்கல். அவங்களே அதுக்கு பேவும் பண்ணுவாங்க. நம்ம வேறு யாரையும் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் ஹேக் பண்ணுறது, அவங்கள ஹேக் பண்ணி இது டேட்டா லீக் பண்ணுறதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண போதில்லை. நாம் அந்த கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இது ஒரு கம்பெனியோட பர்மிஷனோட அவங்களோட வெப்சைட்டோ அல்லது அவங்களோட அப்ளிகேஷன் ஆப்பை வந்து நம்ம செக்யூர் பண்ணுறது. ஓகே, எப்படி செக்யூர் பண்ணுறோம், அட்டாக் பண்ணாதான் எந்த அளவுக்கு செக்யூராக இருக்குன்னு தெரியும். அவங்களோட ஆப்ஸ்ல எதுவும் லூப் ஹோல் அல்லது எக்ஸாக்ட்லி இருக்கான்னு நம்ம டெஸ்ட் அவுட் பண்ணி செக்யூர் பண்ண போறோம். யா, யூ கால் திஸ் அஸ் ஒயிட் ஹேட் ஹேக்கிங். ஒயிட் ஹேட் ஹேக்கிங் ஆர் எத்திக்கல் ஹேக்கிங். இதே பிளாக் ஹேட் ஹேக்கிங்னு ஒன்று இருக்கும், விச் இஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல் சைடு. டேட்டா லீக் பண்ணுறது, டார்க் வெப்பில் டேட்டா ரிலீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அன்எத்திக்கல், விச் இஸ் நாட் லீகல் அண்ட் விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஆக்சுவலாக பிளாக்குக்கும் லைக் எத்திக்கலுக்கும் அன்எத்திக்கலுக்கும் லைக் ஜஸ்ட் பர்சனோட மைண்ட் செட் தான் வேரி ஆகுமா? எக்ஸாக்ட்லி. நான் ஒருத்தர் மீட் பண்ண, அவர் வந்து சொன்னார், லெட்ஸே வந்து ஒரு கம்பெனி வந்து டெஸ்ட் பண்ணுறோம், அந்த கம்பெனியோட மேபி 1,00,000 யூசரோட டேட்டா எனக்கு ஆக்சஸ் கிடைக்குது. லெட்ஸே ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ஃபுல்லாக இருக்குது. ஒரு இ-காமர்ஸ் எடுத்துக்கோங்களேன், எல்லாரோட பில்லும் அவங்க சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. லெட்ஸே எல்லாரோட பில்லுக்கான ஆக்சஸ் நமக்கு கிடைக்குது. யூ ஹாவ் 2 ways. ஒன்று, லீகலாக கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அன்எத்திக்கல் வே, இல்லீகல் வே, அதை காம்படிட்டர் கம்பெனிக்கு செல் பண்ணுறது, இல்லாட்டி வந்து டார்க் வெப்பில் லீக் பண்ணுறது, கம்பெனி பேருக்கு எடுக்கிறது, ரெப்புடேஷன் டேமேஜ், இந்த மாதிரி நிறைய அன்எத்திக்கல் அண்ட் இல்லீகல் வேஸ் இருக்குது, விச் இஸ் நாட் அட்வைசபிள், விச் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ. பட் ஆனால் சம் பீப்புள் டென் டு டூ, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் ஹவு டு ப்ரொடெக்ட் தி அப்ளிகேஷன் ஃப்ரம் சச் கைண்ட் ஆஃப் பீப்புள். அதுதான் வந்து நாம் என்ன பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நானும் வந்து ஒரு கம்பெனிக்கு நான் லெட்ஸே ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி கொடுன்னு வச்சுப்போம். ரீசெண்டாக ஒரு கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியோட நெட்வொர்க் வந்து several crores, several 100 crores. நான் ஒர்க் பண்ணதுலேயே பெரிய கிளைண்ட்டுன்னு அவங்க தான், பேர் சொல்ல முடியாது. அவங்களோட அப்ளிகேஷனில் நான் ஒர்க் பண்ணேன், அவங்களோட இதெல்லாம் டெஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து ஐ காட் ஆக்சஸ் டு செவரல் பீப்புளோட டீட்டெயில்ஸ், அவங்களோட நேம், ஜெண்டர், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் அதர் சென்சிட்டிவ் டேட்டா. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கம்பெனிக்கே ரிப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா தட்ஸ் வாட் ஐம் ஹையர்ட் ஃபார் அண்ட் தட்ஸ் வாட் லீகல். யா, கண்டிப்பாக. ஸோ அது நான் இது பண்ணுறேன் அண்ட் வி கெட் பெய்ட் ஃபார் தட். ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்கலி எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கிங் இதெல்லாம்.
19 இயர்ஸில் ஆல்ரெடி கொஞ்சம் கம்பெனிஸோடலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா? ஸோ அந்த ஜேர்னி லைக் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்லேருந்து அப்படியே அடுத்தடுத்தது என்ன பண்ணீங்க, எப்படி அந்த இது கொஞ்சம் ப்ரோ லைக் பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் சம்திங் கால் பக் பவுண்டி. இந்த பக் பவுண்டி அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா வந்து லெட்ஸே ஒரு சோஷியல் நெட்வொர்க் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இல்லாட்டி வந்து ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், லிங்க்டின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம எடுத்துப்போமே. அந்த கம்பெனியில் வந்து ஆப்வியஸ்லி நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, நிறைய டிவிஷன் இருக்கும், சேல்ஸ் டீம் இருப்பாங்க, அக்கௌண்டிங் டீம் இருப்பாங்க, டிசைனிங், டெவலப்மெண்ட், அண்ட் வி ஹாவ் செக்யூரிட்டி டீம். இந்த செக்யூரிட்டி டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ எம் டாக்கிங் அபவுட் ப்ராடக்ட் செக்யூரிட்டி, நாட் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. ஓகே, இதுலேயும் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் செக்யூரிட்டி, இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அப்ளிகேஷன்லாம் செக்யூராக இருக்கா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை அவங்க லெட்ஸே அவங்களோட நெக்ஸ்ட் அப்கமிங் ஃபீச்சர் எதாவது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுறது, இல்லாட்டி அவங்களோட சோர்ஸ் கோட் இதெல்லாம் செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ஹவுஸ் எம்ப்ளாயீஸை தவிர தே நாட் ஹையர் எக்ஸாக்ட்லி, தே இன்வைட் எத்திக்கல் ஹேக்கர். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பக் பவுண்டி ஹண்டர்னு சொல்லுவாங்க. இந்த பக் பவுண்டி ஹண்டர்ஸ், செக்யூரிட்டி ரிசர்ச்சர், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த கம்பெனியோட ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி இதில் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி லூப் ஹோல் இருக்கா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தே டோன்ட் எக்ஸ்ப்ளாய்ட், தே டோன்ட் புட் இட் இன் டார்க் வெப் ஆர் யூனோ இல்லீகல் வேஸ் கிடையாமல் தே ரிப்போர்ட் திஸ் டு த கம்பெனி. லெட்ஸே இப்போ வந்து லிங்க்டின் இருக்குன்னு வச்சுப்போம். லிங்க்டினில் வந்து நீங்கள் ஒருத்தங்களுக்கு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அனுப்புறீங்க. கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பர்சனலைஸ்டு நோட் ஒன்று போடலாம். ஆமாம், 300 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். நான் ஃபைன் பண்ண பக் என்னன்னா வந்து 300 கேரக்டர்ஸை வந்து பைபாஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh கேரக்டர்ஸ் அந்த மாதிரி போட முடியும். 1 lakh கேரக்டர், 50,000 கேரக்டர் போடும்போது என்ன ஆகும்னா ஃபோன் ஹேங் ஆகிடும், இந்த அப்ளிகேஷன் கிராஷ் ஆகிடும். ஸோ இது வந்து நான் லிங்க்டின்ல ரிப்போர்ட் பண்ண பக். இதுக்கு வந்து லிங்க்டின் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நம்ம அந்த கம்பெனிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது அப்ரிசியேஷன் லெட்டர், இல்லாட்டி வந்து ஹால் ஆஃப் ஃபேம்னா அவங்க கம்பெனியோட வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து பக் ஃபைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்கிறது, கேஷ் ரிவார்டு, இதெல்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி வந்து பக் பவுண்டிஸில் நான் அக்னாலேஜ் பண்ண கம்பெனிஸ் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிளில் வந்து iCloudல ஒரு பக் நான் ஃபைன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் நேஷன், லிங்க்டின், அசென்சர், நோக்கியா, காக்னிசன்ட், அப்ஸ்டாக்ஸ், பைஜூஸ், எல்லாமே பெரிய பெரிய கம்பெனியாக சொல்கிறீங்களே ப்ரோ. மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸும் இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நான் செக்யூரிட்டி லூப்பெல்லாம் ஃபைன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட அப்ளிகேஷனை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து ஐ மீன் கான்ட்ரிபியூட்டிங். ஸோ இது பண்ணுறேன். அண்ட் செப்பரேட்டாக வந்து சில கம்பெனிஸ் வந்து ஃப்ரீலான்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் எடுத்து அது பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு 5-6 கம்பெனியோட பண்ணியிருக்கேன். அது கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ஷியல். ஓகே, அப்புறம் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து இப்போ வீடியோ எடிட்டிங்னா ஒரு பர்டிகுலர் வீடியோஸ்க்காக ப்ராஜெக்ட் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். இப்போது சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து அவங்களுக்கு அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கிற வரைக்கும் தேவைப்படும்ல, இதில் எப்படி ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும்? இப்போது லெட்ஸே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆப் இருக்குது. ஓகே, அந்த ஆப் வந்து கம்பெனி வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ வெப் வெர்ஷன் இருக்கும். அதை நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ட்ராவல் கம்பெனி, இல்லை ஒரு டிக்கெட்டிங் கம்பெனி, இல்லாட்டி வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணுற கம்பெனி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த கம்பெனி அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரெவன்யூவே ரன் ஆகிட்டு இருக்கும். லெட்ஸே ஒரு டிக்கெட் செல் பண்ணுற கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம், மூவி டிக்கெட் ஆர் ஃப்ளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், வாட்எவர். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி எஃபெக்ட் ஆச்சுன்னா அதை ஃபுல் ரெவன்யூ எஃபெக்ட் பண்ணும். அது அந்த நியூஸ் வெளியே போச்சுன்னா அவங்களோட பேர் கெட்டு போகும், ரெப்யூட்டேஷன் டேமேஜ் ஆகும். எங்காவது ஐபிஓவில் லிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஊபர் ஹேக் ஆனப்போ அன்னைக்கு நாஸ்டாக்ல அவங்களோட ஸ்டாக் வேல்யூஸ் எல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு. இப்படி வந்து ரெப்யூட்டேஷன் லாஸாக இருக்கட்டும். ஸோ இது நிறைய விஷயத்தில் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்ஹவுஸ் செக்யூரிட்டி டீம், அதாவது உள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸ் மட்டும் இட் இஸ் நாட் எனஃப். ஆர் உள்ளே வந்து செக்யூரிட்டி டீம்னு சில கம்பெனிஸில் இருக்க மாட்டாங்க. ஓகே, நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். கம்பெனிஸ் வந்து செவரல் க்ரோர்ஸ் இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சில செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்ஸ், லெட்ஸே இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பென் டெஸ்ட் பண்ணுறது. பென் டெஸ்ட்னால் வந்து சரி இந்த ஆப்ஸில் வந்து செக்யூராக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது. அது ஆட்டோமேட் பண்ணலாம், மேனுவல் இருக்குது, அது நிறைய டெக்னிக்கலாக இருக்குது. அது வந்து தி அவுட் சோர்ஸ். ஒன்று
ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வெண்டார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இதுதான் எங்களோட நீட், இதுதான் எங்கள் ரெக்குவயர்மெண்ட், ஒவ்வொரு குவார்ட்டரும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தி அவுட் சோர்ஸ் டு வெண்டர். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருப்பாங்க. வி ஹாவ் பப்ளிக் பக் பவுண்டி, ப்ரைவேட் பக் பவுண்டி. ப்ரைவேட்னா வந்து அது வந்து லிஸ்ட்டில் காட்டாது, ஆனால் இந்த இன்விடேஷன் சில பேருக்கு மட்டும் போகும். லெட்ஸே ஒரு 100 பேருக்கோ ஒரு 1000 பேருக்கோ மட்டும் பர்டிகுலராக போகும். யாரும் அந்த பிளாட்ஃபார்மில் ஹை ரேங்க்கில் இருக்காங்களோ, யார் நிறைய கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்க பக்லாம் ஃபைன் பண்ணி அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் போகும். இந்த மாதிரி வி ஹாவ் இது இருக்குது, க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இல்லாட்டி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நாமளும் அப்ரோச் பண்ணலாம். சம்டைம்ஸ் நான் 5 கிளைண்ட்டுமே வந்து அவுட் பண்ணலாம், நானாக அவங்கள அப்ரோச் பண்ண தான். நான் வந்து ஐ ஷோ மை ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், இந்த மாதிரி ஐ ஹவ் டிட் தீஸ் திங்ஸ், நீங்கள் வந்து இதுதான் என்னோட பே ஸ்ட்ரக்சர், இதுதான் என்னோட மாடல், ஐ கிவ் தம் ஆல் இந்த டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட். அதுக்கு இஃப் தேர் இன்ட்ரெஸ்டட் தே ஒர்க் வித் மீ. இல்லாட்டி வந்து அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் லைக் யூனோ அந்த லேட்டர் என்டிஏ சைன் பண்ணிவிட்டு லைக் டெஸ்டிங் பீரியட் போகும். அதுக்கப்புறம் வி சப்மிட் அ ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் என்னென்னா வந்து என்னென்ன ஃப்ளா இருக்குது, நான் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி வந்து அது எதால் அந்த இஷ்யூ வந்திருக்கு, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். அண்ட் தென் லைக் வி கிவ் இன்வாய்ஸ் அண்ட் கெட் பெய்ட் ஃபார் தட். ஓகே, சப்போஸ் ஒரு இப்போ ஒரு 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 ஃப்ரீலான்ஸில் வந்து இப்போது அவங்க வெப்சைட்டில் வல்னரபிலிட்டியே இல்லைன்னா அப்போ என்ன பண்ணணும்? நான் அதான் பக் பவுண்டியில் சொன்ன மாதிரி நான் லெட்ஸே ஒரு கம்பெனியில் வந்து பக் இருக்காங்கிறத நான் டெஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ ஆப்பிள், கூகுள்லாம் யார் வேணாலும் பக் வந்து ஃபைன் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் இஃப் யூ ஃபைண்ட் அ பக், அந்த பக் வந்து வேலிடாக இருக்கணும். ஒன்று கம்பெனியை பாதிக்கணும், இல்லாட்டி கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இம்பேக்ட் இருக்கணும். பக்குனா வந்து இட்ஸ் நாட் எனி கிளிச்சஸ், யூஐ ரிலேட்டடாக, யூஎக்ஸ் ரிலேட்டடாக அந்த பக்கு கிடையாது. டேட்டா ரிலேட்டடாக ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ஃப்ளா, ஒரு செக்யூரிட்டி இம்பேக்ட் இருக்கணும். அது வந்து நான் கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணால் அந்த கம்பெனி அதை ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வேலிடேட் பண்ணுவாங்க. இவங்க கரெக்டாக தான் ரிப்போர்ட் பண்ணிருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இஃப் இன்கேஸ் என் ரிப்போர்ட் கரெக்டாக இருந்ததுன்னா இதே ஃப்ளா வேறு யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா. இப்போ நான் ஆப்பில் ஹேக் பண்ணுறேன் அப்படின்னா, ஆப்பில் பக் பவுண்டி டெஸ்டிங் பண்ணுறேன், இல்லை ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா நான் டெஸ்ட் பண்ணுறேன்னா நான் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் லைக் எத்திக்கல் ஹேக்கர்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து தே ஆர் ஆல்ரெடி டூயிங். ஸோ டூப்ளிகேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். வேறு யாராவது பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. இஃப் இன்கேஸ் நான் தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டர் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு தே சென்ட் டு த இன்ஜினியர் டீம், இந்த மாதிரி வி ரிசீவ்ட் அ ரிப்போர்ட், இது என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. தே வில் கிவ் அ டெட்லைன் ஆர் லைக் ஏதாவது ஒரு இது இருக்கும், ஃபிக்ஸிங் டைம் இருக்கும். இல்லை அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா வந்து தே அகெயின் கெட் பேக் டோஸ். அவங்க ஏதாவது நம்மக்கிட்ட இன்னும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், இல்லை வந்து நம்மளோட சஜஷன் இல்லை நம்ம மிட்டிகேஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி எதுவும் இருக்குது. ஆஃப்டர் திஸ் தே க்ளோஸ் தி ரிப்போர்ட் ஆஸ் ரிசால்வ்ட். அந்த ரிப்போர்ட் வந்து ரிசால்வ் பண்ணிடுவாங்க, ஃபிக்ஸும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பக்கு நாங்கள் சரி பண்ணிட்டோம், சரி ஆயிடுச்சா, உங்கள் சைட்லேருந்து ரீடெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நானே வந்து ஹால் ஆஃப் ஃபேம், இல்லாட்டி கேஷ் ரிவார்ட், இல்லாட்டி சம்டைம்ஸ் கிஃப்ட் ஸ்வாக்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டிஷர்ட், இல்லாட்டி ஒரு காஃபி மக், இல்லாட்டி வந்து ஹூடிஸ், இல்லாட்டி வந்து அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட், ட்ராஃபி, அந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண அந்த பக் பவுண்டி என்ன, எந்த ஒரு வெப்சைட்டெல்லாம் அப்ளிகேஷனுக்காக அது பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பக் பவுண்டி வந்து ஆக்சுவலாக பேர் சொல்ல முடியாது. ஓகே, சரி. அது வந்து இட்ஸ் டிக்கெட்டிங் கம்பெனி. டிக்கெட்டிங் கம்பெனியில் ஐ ஃபவுண்ட் அ வே டு நிறைய ஆன்லைன் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஸ்டாண்டப் காமெடி ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷனோட ஜூமில் தான் நடக்கும். அப்போ நான் என்ன இஷ்யூ ஃபைன் பண்ணேன்னா வந்து ஜூம் லிங்க் வந்து லீக் ஆகிருக்கும் சர்வர் பேக்கெண்டில். ஸோ அது வந்து நான் ஃபைன் பண்ண இஷ்யூ. அதுக்கு வந்து ஐ வாஸ் கிவன் 7,000 rupees. ஸோ டிக்கெட் பே பண்ணாமே யூ வில் பி ஏபிள் டு வாட்ச் இட். அதுதான் நான் ரிப்போர்ட் பண்ணது. இப்போ வந்து அந்த டிக்கெட்டிங் கம்பெனிக்கு அந்த பக்கை ரிப்போர்ட் பண்ணீங்க, அது என்ன, அதுக்கு எப்படி ரிப்போர்ட் பண்ணுவீங்க, என்ன ஃபார்மில் ரிப்போர்ட் பண்ணுவீங்க? 2-3 ways இருக்குது. கிட்டத்தட்ட கம்பெனியோட இமெயில் இருக்கும், security@target.com. டார்கெட்டுங்கிற சும்மா ஐம் ஜஸ்ட் கிவிங் security@example.com, இல்லாட்டி bugbounty@example.com அப்படிங்கிற மாதிரி கம்பெனிக்கு யூ ஹவ் டு கிவ் தி டீட்டெயில்ஸ், டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இந்த பக் எப்படி ரிப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்க சைட்லேருந்து, உங்களால் முடிந்த மிட்டிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பிஓசி, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். யூ ஹாவ் டு டூ அ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட், இல்லாட்டி கோடோட ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து யூ ஹாவ் டு கிவ்.
சும்மா நான் பக் ஃபைன் பண்ணியிருக்கேங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ லெட்ஸே என்னால் ஒரு ஓடிபி பைபாஸ் பண்ண முடியுதுன்னா சென்ட் தம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட். இப்போ ஓடிபி பைபாஸ் பண்ணோன்னா அது நிறைய வேஸ் இருக்குது, அதை என்னன்னு சொல்ல மாட்டேன். யா யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி கூகுள் இட். அது என்ன ஏதுங்கிறது ஹவ் டு மேக் லிஸ்ட் அண்ட் சென்ட் தம். ஆர் கம்பெனி வந்து தே ஹேவ் அ கூகுள் ஃபார்ம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபார்ம் இருக்கும் அவங்க வெப்சைட்லேயே. அந்த ஃபார்மில் வந்து யூ கேன் டைப் ஆல் தி ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் சென்ட் தம். இல்லாட்டி பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்னு நிறைய இருக்கும். HackerOne, பக் க்ரௌட், இன்டிகிரிட்டி, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் ப்ரோக்ராமோட லிஸ்ட் இருக்கும். ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்கும். ஓகே, இப்போ லெட்ஸே வந்து ஆப்பிள் வந்து இது மூணுமே இல்லை. ஆப்பிள் தே ஹாவ் தேர் ஓன் பிளாட்ஃபார்ம். ஆப்பிள் பக் பவுண்டிக்குன்னு ஒரு தனி ட்ராக்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. கூகுளும் அதே மாதிரி வந்து தே ஹாவ் தேர் ஓன் பிளாட்ஃபார்ம். இப்போ லிங்க்டின் பார்த்தீங்கன்னா வந்து HackerOne அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆகிருப்பாங்க. அந்த லிங்க்டினில் போய் பார்த்தீங்கன்னா HackerOneோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். எத்தனை பேர் பக் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பக் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க எவ்வளோ ரிவார்டு கொடுத்துருக்காங்க, யார் எவ்வளோ ரிவார்டு வாங்கியிருக்கா, இந்த எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அதில் இருக்கும். சப்மிட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து யூ கேன் கிவ் தி ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இப்படி வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ HackerOneல போனால் உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்குமா? ஏன்னா நீங்கள் லிங்க்டின்லோட பக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அது வந்து நம்ம வேணும்னா பப்ளிக்காக வைக்கலாம், இல்லாட்டி ப்ரைவேட்டாக வைக்கலாம். ஸோ HackerOneல பேசிக்காக நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். ஆமாம், ஃப்ரீ ப்ரொஃபைல், எல்லாமே ஃப்ரீ. ஓகே, நாம் வந்து வி கெட் பெய்ட் ஃபார் டூயிங் திஸ். இது ஈஸியாக கஷ்டமாங்கிறது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இந்த பக் பவுண்டியில் ஃபஸ்ட்டு வந்து அந்த டிக்கெட்டிங் இதுலேருந்து ஒரு 7,000 வந்ததில்ல. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இது மாதிரி பக் பவுண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்ததா? இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 10 மேலே பண்ணியிருக்கீங்கல்ல பக் பவுண்டிங்? எத்தனை ப்ரோ பண்ணியிருக்கீங்க? நான் மொத்தமாக வந்து 40 கம்பெனிஸ் கிட்டேருந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கியிருக்கேன். இதில் வாட் யூ ஹேவ் டு நோட்டீஸ், எல்லா கம்பெனிஸும் பே பண்ண மாட்டாங்க. ஓகே, நான் இப்போ வரைக்கும் மொத்தமாக ஒரு ஐ ஹேவ் மேட் அரௌண்ட் 7 lakhs. ஓகே, இப்போ வந்து ஒரு 40 இதில் பக் பவுண்டி பண்ணி லைக் 7 lakhs வரைக்கும் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது கிடையாது. நீங்கள் ஒரே பக் ரிப்போர்ட் பண்ணியும் 7 lakhs வாங்கலாம், சிங்கிள் பக் ரிப்போர்ட் பண்ணியும் 7 lakhs வாங்கலாம். ஓகே, நான் 40 ரிப்போர்ட் பண்ணி எனக்கு 7 lakhs வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி. லெட்ஸே ஒரு சின்ன கம்பெனி இருக்காங்கன்னா, எனக்கு நான் சொன்னல 7,000 கொடுத்தாங்க அந்த டிக்கெட்டிங் கம்பெனின்னு. இதே பக்கு நான் அவங்களோட ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனியில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு லேக்ஸில் வந்துருக்கும் ரிவார்டு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும். ஓகே, நான் வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ரிப்போர்ட் பண்ணால் எனக்கு 7K கொடுத்தாங்க. அது ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்பில் நீங்கள் ஒரு பக் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா எல்லா பக்குக்கும் அவங்க பே பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தே ஹேவ் தேர் க்ரைட்டீரியா. மினிமம் ரிவார்டு அவங்களது வந்து 45,000 rupeesன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து க்ரோர்ஸில் போகும். எல்லா டைமும் க்ரோர்ஸில் பே பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த க்ரோரில் போகிறது பயங்கர லேக்ஸில் போகுது. $100,000, $1 million போகும். லெட்ஸே ஆப்பிளோட ஃபேஸ் கோடு, அதாவது ஃபேஸ் ஐடி பைபாஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி பாஸ்கோடு பைபாஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி மேக் ஓஎஸை வந்து நீங்கள் ஹேக் பண்ணுறீங்க, சிங்கிள் கிளிக்லையோ இல்லை 0 கிளிக்லையோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்போது ரிவார்ட் ரேஞ்ச் வந்து டோட்டலி வேறு. கூகுளுக்குன்னு ஒரு தனி ரிவார்ட் ரேஞ்ச் இருக்குது. டெஸ்லாக்கு ஒரு தே ஹேவ் தி ரிவார்ட் ரேஞ்ச். லிங்க்டின்க்கு ஒரு ரிவார்ட் ரேஞ்ச் இருக்கும். சில கம்பெனிஸ் வந்து ரிவார்டே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் 40 கம்பெனிஸ் வந்து நான் பக் ஃபைன் பண்ணியிருக்கேன். எல்லா கம்பெனிஸும் ரிவார்ட் பண்ண மாட்டாங்க, சில கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுதான். ஓகே, அண்ட் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கேட்டகரிஸ்: ஹை, மீடியம், லோ, கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கல் பக்னா வந்து தே கிவ் தேர் ஹையஸ்ட் பே அவுட், ஹையஸ்ட் ரிவார்டு கொடுப்பாங்க. லோ லெவல் பக்குனா வந்து தே கிவ் லோ லெவல் ரிவார்டு. அந்த கிரிட்டிக்கல், ஹை, லோ அதெல்லாம் அவங்களே டிசைட் பண்ணிக்குவாங்களா? அது வந்து ஸ்டாண்டர்ட். சம்டைம்ஸ் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. லெட்ஸே ஒரு கம்பெனியோட மொத்த யூசர்ஸ், கஸ்டமர்ஸோட டேட்டா பேஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு வச்சுப்போம். அது வந்து இட் கம்ஸ் இன் கிரிட்டிக்கல். ஓகே, இல்லை வந்து அவங்க ஃபுல் சர்வரையும் நீங்கள் ஹேக் பண்ணிட்டீங்க, ரீட் அண்ட் ரைட் எல்லாமே பண்ண முடியுது, எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ் எல்லாமே பண்ணிங்கன்னா அது வந்து கிரிட்டிக்கல் வரும். லெட்ஸே வந்து அவங்களோட ஒரே ஒரு டொமைன் வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு நிறையா சப்டொமைன்ஸ்லாம் இருக்கும். லெட்ஸே அவங்களோட ஒன் ஆஃப் த டொமைன் வந்து நீங்கள் ஹேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இட் கம்ஸ் இன் மீடியம் ஆர் ஹை. இல்லை லெட்ஸே வந்து ஒரு பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னு ரீசெட் பண்ணுறீங்க, லிங்க் உங்களுக்கு வருது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணி புது பாஸ்வேர்டு வைக்கிறீங்க. லெட்ஸே புது பாஸ்வேர்டு வச்சதுக்கப்புறமா அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆகலைன்னு வச்சுப்போம். அது ஒரு கேட்டகரி. இது வந்து தே சம்டைம்ஸ் கிவ்,
அவங்களே வந்து இதுதான் எங்கள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்டாக எது இருக்கோ, வி ஹாவ் விஆர்டின்னு ஒன்று இருக்குது, வல்னரபிலிட்டி ரேட்டிங் டாக்ஸானமின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எந்தெந்த பக்கம் வந்து எந்தெந்த கேட்டகரியில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இதே மாதிரி வாஸ்ப்னு ஒன்று இருக்குது, சாம்ஸ் 25 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது பக்லேயே. ஸோ ஒவ்வொரு பக்கோட இம்பேக்ட் அது எந்த அளவுக்கு பாதிக்குது இது பொறுத்து தான் வந்து ரிவார்டும் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. சம்டைம்ஸ் நீங்கள் கிரிட்டிக்கல் பக் ஒன்று ஃபைன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த கம்பெனி பாலிசி படி பேமெண்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. லெட்ஸே ஒரு எம்ப்ளாயோட அக்கௌண்ட்டை நான் ஹேக் பண்ணேன், அந்த எம்ப்ளாயோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒரு இடத்துல லீக் ஆயிருந்தது, ஒரு கோடில், ஒரு பேக் அண்ட் இது கிட்டப் கோடில். அதை ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் என்னால் நிறைய சர்வீஸ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது, அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ். ஆமாம், அதை வச்சு எல்லா சர்வீஸ்க்கும் எனக்கு ஆக்சஸ் எடுத்துட்டேன் நான். ஆனால் அந்த கம்பெனி பாலிசி படி தே கிவ் ஒன்லி அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட். நம்ம என்ன தான் பெரிய பக் ஃபைன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை லோ லெவல் பக் ஃபைன் பண்ணியிருந்தாலும் சரி, சில கம்பெனிஸ் அவங்களுக்கு எதுவும் இருக்கும், அதுதான் இட் ஹேப்பன்ஸ். ஓகே ப்ரோ, இப்போ ஆப்பிளோட ஹால் ஆஃப் ஃபேம் அந்த இதில் வந்து உங்களோட நேம் போட்டிருக்குன்னு சொன்னாங்களே. ஆப்பிள்ங்கிறது வந்து லைக் ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட்ஸ் கம்பெனி. ஸோ அதில் இருக்கிறது லைக் உங்களுக்கு எப்படி இருக்கு? லைக் இதை வச்சு லைக் உங்களால் வேற கிளைண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? நிறைய கம்பெனிஸில் வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து என் பேர் இருக்கு. ஓகே, ஆப்வியஸ்லி ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். லெட்ஸே ஒரு கம்பெனிக்கு நான் ஒரு கம்பெனி ஹையர் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ், இல்லை வேக்கன்சி இருக்குது. நான் வந்து வேக்கன்சி இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, நான் என்னோடய ரெஸ்யூமே கொடுக்குறேன், இதெல்லாம் கொடுக்குறேன்னா இந்த பக் ரோட் ஹால் ஆஃப் ஃபேமு, அதுக்கப்புறம் இந்த மற்ற ஹால் ஆஃப் ஃபேம் லிங்க்லாம் அந்த இதில் இருக்கும், எந்தெந்த கம்பெனியில் ஹால் ஆஃப் ஃபேம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ரெஸ்யூமேல போட்டுனேன். த ஃபர்ஸ்ட் திங் தே சே இஸ் திஸ் ஒன். இப்போ நான் ஒரு வெண்டார் ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுறேன், அந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷனில் செக்யூர் பண்ணி தரேன், திஸ் இஸ் மை இதுதான் என்னோடய ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், உங்கள் ரெக்குவயர்மெண்ட் சொல்லுங்கள், அண்ட் இதுதான் என்னோடய பே அவுட் ஸ்ட்ரக்சர், நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறதெல்லாம் நான் சொல்லிட்டேன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த பையன் வந்து நிறையா ஹால் ஆஃப் ஃபேம்லாம் வாங்கியிருக்கான், ஆப்பிள், லிங்க்டன் இதெல்லாம் வாங்கியிருக்கான், யுனைடெட் நேஷன்லாம் வாங்கியிருக்கான், காக்னிசன்ட், அசென்சர், வாடவர். ஓகே, ஸோ நிறையா இது மீடியாலாம் ஃபீச்சர் ஆகிருக்கான். ஓகே, நிறைய காலேஜஸில் போய் பேசியிருக்கான். ஓகே, ஸோ ஓகே திஸ் கை ஸ்கீம்ஸ், திஸ் கை சீம்ஸ் ஓகே, கன்சிடரபிள், ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டிசிஷன் வருவாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம போன பாட்காஸ்ட்டில் கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம இப்படி வைக்கும்போது when we show this to our clients, you know, அவங்க உடனே ஹையர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். the chance of hiring is இன்க்ரீஸ் ஆகும், அந்த பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரோ, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய சொன்னீங்களே ஹால் ஆஃப் ஃபேம் அதெல்லாம் சொல்லிட்டு நிறைய மீடியாவில் ஃபீச்சராக இருந்ததாக சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு எப்படி இந்த மீடியாக்குள்ளே உங்களோட ப்ரெசன்ஸ் வந்தது? ஓகே, லைக் நான் வந்து முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து நான் இந்த யூஎன் ஹால் ஆஃப் ஃபேம் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு யூடியூப் மீடியா சேனல்லேருந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இன்டர்வியூக்கு. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் வந்து அதில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு அது வேறு. பட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய மேஜர் ஸ்டெப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து ஐஆர்சிடிசி, இந்தியன் ரயில்வேஸ். அதில் வந்து எதிர்ச்சியாக நான் ஒரு பக் வந்து நான் ஃபைன் பண்ணேன். எப்போனா 2021. இது நான் அந்த பக் பவுண்டி நான் சொன்னது வந்து டூயிங் திஸ் ஃபார் 1 year, ஆல்மோஸ்ட் 1 year. ஸோ எந்த அப்ளிகேஷன் பார்த்தாலுமே ஒரு ஹேக்கரோட அந்த மைண்ட் செட்டில் தான் பார்ப்போம், இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், இந்த பக் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த போலீஸோட புத்தியை போலீஸ் மட்டும் தான் யோசிக்கன்னு சொல்ல, அந்த மாதிரி வந்து அந்த செக்யூரிட்டி மைண்ட் செட்டில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆக்சிடென்ட்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணிகிட்டு இருந்தேன், சும்மா வீட்டில் தான் டிக்கெட் புக் பண்ணிட்டுருந்தேன் ஃபேமிலிக்காக. அப்போ வந்து எதிர்ச்சியாக வந்து சரி ஓகே டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐ ஜஸ்ட் சாட் டவுன். ஒரு 2-3 minutesலேயே நான் ஒரு பக் ஃபைன் பண்ணிட்டேன். அது வந்து யூசர்ஸோட இந்த நேம், இந்த ஏஜ், ஜெண்டர், அவங்க ட்ராவல் டீட்டெயில்ஸ், டிக்கெட் கேன்சல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பக் இருந்தது. இது வந்து நான் இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணேன், சர்டன் வந்து கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ஒரு சைபர் செக்யூரிட்டி டீம் மாதிரி வச்சுருக்காங்க, இட்ஸ் கவர்மெண்ட். ஓகே, இது அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணால் அவங்க வந்து அதை வேலிடேட் பண்ணி இந்த பக்கை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2-3 daysல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்ரிசியேஷனும் வந்தது, இதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ, நாங்கள் இந்த மாதிரி இந்த பக்கை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து நான் பிளாக் எழுதுனேன். அதுக்கப்புறம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, ஜீ நியூஸ், News 18,
சன் நியூஸ், புதிய தலைமுறை, பிஹைண்ட் வுட்ஸ் எல்லா நியூஸ் சேனல் ஆல்மோஸ்ட் நிறைய இதாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் எனக்கு ட்விட்டரில் ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் ஐஆர்சிடிசியில் ரிப்போர்ட் பண்ண பக்கோட டீட்டெயிலாம் எங்களுக்கு அனுப்புங்க. சரி, அந்த ப்ரொஃபைலில் போய் பார்த்தா அந்த அக்கௌண்ட்டுக்கு 4 ஃபாலோவர் அதை தான் இருக்குது. ஆப்வியஸ்லி நான் என்ன சொன்னேன், யாருங்க நீங்கள் இப்படி ஏதோ சொல்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு, உங்கள் நம்பரை கொடுங்க நான் பேசுகிறேன். நம்பர் நான் கொடுத்தேன். சரி, நீங்கள் கேட்டால் நான் எப்படி சார் கொடுக்குறது, நீங்கள் யாருன்னே தெரியாது சொல்கிறேன், என்னோடய இமெயில் ஐடி அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறன்னு சொல்லிட்டு @tngoe.in சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இமெயில் ஐடி அனுப்புகிறாங்க. எனக்கு ஐயோ ஜெயிலில் போட போகிறாங்க நம்மளை. ஏன்னா இது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, சம்டைம்ஸ் சில கம்பெனிஸ் வந்து பக் பவுண்டி இருக்காது. அவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனிஸ் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாமே நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ, எங்களால் முடிஞ்ச ரிவார்ட் கொடுக்குறோம், இல்லாட்டி ரிவார்ட் கொடுக்க முடியாது, உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், இல்லாட்டி கிஃப்ட் நாங்கள் ஏதாவது கொடுக்குறோம். சில கம்பெனிஸ் வந்து லைக் டிஷர்ட்ஸ் அந்த இந்த மாதிரி கிஃப்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரை கேட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க, சொன்னேன் சார் நான் எத்திக்கலாக தான் பண்ணியிருக்கேன், நான் லீகலாக தான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இல்லை உங்கள் மேலே கேஸ் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனிஸ் நமக்கே ரிப்பீட் வச்சுருவாங்க. இவங்களும் சரி கவர்மெண்ட்டு கேஸ் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அப்போது 17 வயசு, எனக்கு 12th போயிட்டு இருந்தேன் ஸ்கூலு. அப்படி இருக்கும்போது வந்து நான் ரிப்போர்ட் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இவர் ஒருத்தர் கால் பண்ணார், ஜாயின்ட் செக்ரட்டரியோ யாரோ ஒருத்தர் கால் பண்ணி, இந்த மாதிரி ஐடி மினிஸ்டர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, மினிஸ்டர் சார் பார்க்கணுன்னு சொன்னார், செக்ரட்டரி வந்துடுங்க, செக்ரட்டரியேட் வந்துடுங்க. என்ன சார் என்ன சார் இருந்தானே, இல்லை இல்லை உங்களை அப்ரிஷியேட் பண்ண போகிறோம். ஐயோ நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி, எங்கேயோ மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவர் இருந்தார். இப்போ மனோஜ் தங்கராஜ் சார் இருந்தார். அப்புறம் வந்து இது வீட்டுக்கு வண்டி வந்தது, போனோம் நாங்கள், நானும் அம்மாவும் போனோம். அதுக்கப்புறம் அம்மாலாம் வீட்டிலலாம் பயங்கர ஹாப்பி, எல்லாரும் சரிப்பா நீ ஏதோ இப்படியா பண்ணுற, ஏதோ நாங்களாம் ஏதோ சொல்லாமல் நீ ஏதோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி போனேன். அதுக்கப்புறம் மினிஸ்டர் சார் பார்த்தேன். அதுக்கப்புறம் சார் பார்த்து பேசினார். அங்கே நிறைய அந்த கமிஷனர்ஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க. கஸ்டம் அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் எனக்காக யாருக்குமே கொடுத்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே கொடுத்ததில்லை. இது என்னன்னு தெரியல, கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, ஸ்கூல் பையன் தமிழ்காரன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்து மினிஸ்டர் சார்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த பக்கை ரிப்போர்ட் பண்ணதுக்காக ஐஆர்சிடிசியில். ஸோ இது வந்து இது எப்படி சொல்கிறது, ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், சம்டைம்ஸ் வந்து பேர்ன் அவுட் ஆப்வியஸ்லி ஆகும், எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கிற மாதிரி. ஐ வாஸ் டூயிங் திஸ் அண்ட் சடனாக வந்து ஒரு அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்கிது, எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். வி ஹாவ் அ கிளியர் விஷன் ஃபார் நெக்ஸ்ட் 10 years வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கிடச்சிது. ஸோ அப்போது வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆனது தான், சரி இந்த ஃபீல்டில் தான் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இட் ஹேப்பன். இப்போயும் சம்டைம்ஸ் ஏதாவது செக்யூரிட்டி ரிலேட்டடாக கம்பெனிஸ், இது மீடியா அவங்க கவர் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் இது இருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், நமக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு. ரீசெண்டாக அது மாதிரி நீங்கள் எதுவும் ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன், பட் என்னன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு இது நடந்தது, இட் ஹேப்பன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க, மீடியாவிலேருந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும்போது அவங்க நிறைய பேர் நமக்கு திருப்பி வருவாங்கள்ல. ஸோ அதுதான் சொன்னீங்கள, யூடியூப்ல வந்து ரேண்டமா இந்த சென்ஸ் ஒரு பர்டிகுலராக சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக, ஹேக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பிஹைண்ட் வுட்ஸ் சேனல்னு நினைக்கிறேன், ஒரு பேர் எனக்கு சரியா ஞாபகம், ஒரு பேர் இவர் நவநீதன் ப்ரோன்னு நினைக்கிறேன், எனக்கு நேம் சரியா தெரியல, பட் அவரை வச்சு ஒரு வீடியோ பண்ணிடுவாங்க. ப்ரோ ஹேக்கிங்கிறது வந்து ஒன்லி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் மட்டுமே இல்லைல்ல, ஹார்ட்வேர் வச்சு கூட பண்ணுறாங்கல்ல. ஸோ நான் ஆக்சுவலாக உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணது 1 month முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தேன். அதான் சொன்னல, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு இது, சம்மந்தமே நம்ம எதாவது போய் நம்ம பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தப்போ
ஒருத்தங்க வந்து டிவைசஸை வச்சு, அதாவது ஹார்ட்வேர்ஸை வச்சு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் நிறைய டூல்ஸ், பைனாப்பிள், அதுக்கப்புறம் ஒய்ஃபை பிளாக்கர் சம்திங், அது மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில டூல்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஹார்ட்வேர்ஸ் பற்றி அது ஏன் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன டைப் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் சொல்ல முடியும்? ப்ரோ ஆக்சுவலி நிறைய டிவைசஸ்லாம் இருக்குது. ஓகே, லைக் நெட்ஒர்க் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரும் டிவைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரீக்வன்சிலாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டிவைசஸ் இருக்குது. ஹார்ட்வேர் வந்து நிறைய இருக்குது. ரீசன் வந்து எதுக்கு பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குன்னா வந்து மெயினாக வந்து இது யூஸ்ட் இன் பென் டெஸ்டிங், அஃபென்சிவ் செக்யூரிட்டி, விச் இஸ் கம்ப்ளீட்லி லீகல். நம்ம முன்னாடி சொன்னால ரெட் டீம். இப்போது ஒரு கம்பெனி வந்து லெட்ஸே வந்து ஒரு ரெட் டீம் ஒருத்தவங்களை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லெட்ஸே அவங்க நெட்ஒர்க்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம் அந்த டூலில். இல்லாட்டி வந்து ஃபிசிக்கல் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் பென் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொன்ன பென் டெஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பை வந்து செக்யூர் பண்ணோம், பக் இருக்கான்னு ஃபைன் பண்ணுறது இது ஓகே. ஃபிசிக்கல் பென் டெஸ்டிங் என்னென்னா வந்து ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல வந்து பென் டெஸ்ட் பண்ணி பெனிட்ரேட் பண்ணி போகிறது. லெட்ஸே ஒரு செக்யூரான ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். நான் அந்த ஆஃபீஸில் எம்ப்ளாயி கிடையாது, உள்ளே போகணுன்னு ஆக்சஸ் கார்டு வேணும் கண்டிப்பாக, என்னால் கம்பெனி மாதிரி. நான் வந்து என்ன பண்ணலான்னா வந்து ஐ கேன் பிரிட்டன் லைக் சம் ஒன், இல்லாட்டி வந்து நான் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஜாப் தான். நான் இந்த மாதிரி பண்ணதில்லை, பட் நான் பார்த்துருக்கேன். ஃபிசிக்கல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி கம்பெனியோட லீகல் பெர்மிஷனோட தே பிரீச் இன்டு கம்பெனி. எதுக்கு பண்ணுவாங்கன்னா அப்போ தான் செக்யூரிட்டி லூப் போல் எதாவது இருக்கான்னு தெரியும். ஸோ இதனால் வந்து இட்ஸ் அவைலபிள் பப்ளிக்லி. அண்ட் ஆல்சோ வந்து சில டிவைசஸ் வந்து யூனிட் ப்ராப்பர் லைசன்ஸ் அது இல்லாமல் பண்ணிங்கன்னா வந்து இட்ஸ் வெரி இல்லீகல், யூ ஆர் நாட் சப்போஸ் டு டு இட். சாஃப்ட்வேர் லெவல்லையும் ஹார்ட்வேர் லெவல்லையும் நிறைய ஹேக்கிங் ஆப்ஷன்ஸை பற்றி பேசணும். இப்போது அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஹேக்கிங்லேருந்து தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன ப்ரோ? இது வந்து கம்ப்ளீட்லி என்டர்பிரைஸ் சைடில் வரும், கம்பெனி சைடில் வந்து வரும். லிட்ஸே வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். லிட்ஸே ஒரு இகாமர்ஸ், அந்த இகாமர்ஸ் வந்து அவங்க செக்யூராக இருக்காங்கிறத அவங்க டேட்டா அவங்க தான் சேஃபாக வச்சுக்கணும். ஒன்று வெளியே அந்த வெண்டாஸ், செக்யூரிட்டி வெண்டாஸ் யாராவது ஹையர் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் லேர்ன் பண்ணலாம். இதெல்லாமே கம்பெனி சைடு. இப்போ வந்து லெட்ஸே நான் வந்து ஒரு டெலிவரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஃபுட் டெலிவரி, கிராசரி டெலிவரி, இதுக்கு எதாவது நிறைய ஆப்லாம் இருக்குது. லெட்ஸே ஏதாவது ஒரு மூவி புக் பண்ணுற சாஃப்ட்வேர், அதுக்கான ஆப்பு, இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட்ஸ் இல்லை பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஓகே, என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம டேட்டாவை கொடுத்துருப்போம். எதுக்கு கொடுக்குறோன்னா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். இப்போ நான் பிரியாணி ஆர்டர் பண்ணேன்னா கரெக்டாக என் வீட்டுக்கு வந்து சேரணும், என் பேரில் இருக்கணும், பேர் கூட விடுங்க, ஃபோன் நம்பர் இருக்கணும், வீட்டு அட்ரஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து ஆர்டர் பண்ணுற ஃபுட்டோ கிராசரியோ கரெக்டாக வரும். இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா வந்து என்னோடய பேர், என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும், என்னோடய நேமு, ஏஜ், ஜெண்டர், அதெல்லாம் அந்த அப்ளிகேஷனோட மேண்டேட்ரி டேட்டா. மூவி டிக்கெட் புக் பண்ணோன்னா கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காமலாம் இருக்க முடியாது. அது வந்து அந்த கம்பெனி வந்து அது சேஃபாக வச்சுக்கணும், செக்யூராக வச்சுக்கணும். அவங்க சேஃபாக வச்சுக்கலாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. பட் ஆனால் வந்து செக்யூரிட்டி வந்து இட்ஸ் ஜஸ்ட் மித். ஏன்னா அந்த ஒரு காமனான ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது, there are only two types of companies, the company who got hacked and the company who don't know they got hacked. ஓகே, அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து வல்னரபிளாக தான் இருப்பாங்க. ஒரு டெக்னாலஜின்னு இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கான இதுவும் இருக்க தான் செய்யும். எல்லாமே செக்யூராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ லெட்ஸே வந்து வயர்லெஸ்ஸாக ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு செக்யூரிட்டி கேமரா இல்லாட்டி வந்து டிஎஸ்எல்ஆர் வாட் எவர். ஓகே, அது வந்து ஒரு பப்ளிக் நெட்ஒர்க்கில் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் நெட்ஒர்க் வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்கணும். லெட்ஸே லைக் நான் பார்த்துருக்கேன், நிறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்க டிஃபால்ட் பாஸ்வேர்டை மாற்றவே மாட்டாங்க. அட்மின் 123 இருக்கும், அட்மின் 1234 அப்படின்னு இருக்கும், இல்லை அட்மின் பாஸ்வேர்ட் at 123 இருக்கும். லெட்ஸே ஒரு பர்டிகுலர் வெண்டாரோட சிசிடிவி யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போங்க. கூகுளில் போயிட்டு அந்த வெண்டாரோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு என்னன்னு போட்டிங்கன்னா அவனே சொல்லிடுவான். இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு இருந்திருக்கும், அது இன்னும் மாற்றாமே வச்சுருப்பாங்க. இல்லாட்டி அவங்களோட இன்டர்னல் அட்மின்கான பாஸ்வேர்டே அதுவாக கூட இருக்கலாம்.
இதெல்லாம் வந்து கம்பெனி சைட்லேருந்து அவங்க ப்ரொடெக்ஷன் எடுக்கணும். நம்மளால் என்ன பண்ண முடியும்னா முடிஞ்ச வரைக்கும் டேட்டாவை ஷேர் பண்ணுறது தவிர்க்கணும். ஓகே, ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், ஒரு வேஃபர் கம்பெனி, ஓகே வேஃபர் ப்ராடக்ட் ஒன்று, நீங்கள் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான். என்ன பண்ணாங்க, என்னென்னா வந்து 2 வாங்கினா வந்து கேஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உள்ளே வந்து ஒரு கோட் இருக்கும், அது வந்து கியூஆர் கோட் ஷேர் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா வந்து கேஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் வந்து நம்ம நேமு, ஃபோன் நம்பரு, எந்த ஊர், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். டிஎன்சி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணணும், சப்மிட் பண்ணால் கேஷ்பேக் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த டேட்டா அவங்க எந்த அளவுக்கு சேஃபாக வச்சுப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஒன்று அந்த டேட்டாவை அவங்க மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே அதுதான் அவங்க போட்டிருப்பாங்க. அது 1000 லைன் இருக்கும், 1000 பேஜ் இருக்கும், நம்ம உட்காந்து யாரும் படிக்க மாட்டாங்க. யூனோ இது ஒன்று. இல்லாட்டி அவங்க என்னதான் அந்த டேட்டாவை செக்யூராக வச்சுருந்தாலும் லெட்ஸே ஏதாவது ஒரு செக்யூரிட்டி லூப் ஹோலால் அந்த டேட்டா வெளியே லீக் ஆகுது. ஒரு எத்திக்கல் ஹேக்கர் அதை ஃபைன் பண்ணால் எத்திக்கலாக ரிப்போர்ட் பண்ணாங்க, ஓகே. லெட்ஸே ஏதாவது ஒரு கிரிமினல் கிட்ட அந்த டேட்டா போகுது, இல்லாட்டி காம்படிட்டர் கையில் டேட்டா போகுது. காம்படிட்டர் கையிலலாம் போச்சுன்னா அவ்வளோதான், இட் பிகம்ஸ் ஒரு பிஸ்னஸ் ரெப்யூட்டேஷன் டேமேஜ். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது பிஸ்னஸ் லெவலில். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து மைண்டில் வச்சுக்கணும். நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வந்து நாம் முடிஞ்ச வரைக்கும் டேட்டாவை வந்து ஷேர் பண்ணுறது தவிர்க்கணும். இப்போ லெட்ஸே வந்து முன்னாடிலாம் வந்து சூப்பர் மார்க்கெட் வெளியே, மாலுக்கு வெளியே வந்து லாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன்ஸ் மாதிரி, ஆமாம், கிஃப்ட்டுக்காக ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1000 ரூபாய்க்கோ இல்லை இதுக்கோ வந்து டீ கப்பு இல்லை ஹேம்பர்னு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இதில் பியூட்டி என்னென்னா எல்லாருக்குமே அது போகும். 500 பேர்னா 500 பேருக்கும் போகும். அப்படி தான் ஆக்சுவலி இட் ஹேப்பன்ஸ், ஓகே. ஆனால் இன் ரிட்டன் வந்து அந்த ஃபோன் நம்பர், அந்த டேட்டா எங்கெல்லாம் போகுதுன்னு நமக்கு தெரியாது. இது வந்து இந்த மாதிரி இது வந்து இப்போ நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஓகே. இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வேறு ஃபார்மில் நம்ம அதை பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு வேஃபர் கம்பெனி வந்து கேஷ்பேக் கொடுக்குறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், டேட்டா ப்ரீச் ஆகுது, ஓகே. நான் வந்து ஒரு கம்பெனியோட ஒர்க் பண்ணுறேன். அந்த கம்பெனி வந்து சம்டைம்ஸ் வந்து யூனோ இன்டர்னலாக வந்து ஒரு த்ரெட் ஆக்டர் இருப்பாங்க. ஏன்னா படத்தில் பார்க்குற மாதிரி அவங்களே டேட்டா வெளியே கொடுப்பாங்க. இல்லாட்டி வந்து லைக் நம்ம இது நிறைய சைபர் கேஸ் ஸ்டடியில் பார்த்துருக்கோம். வெளியேருந்து ஒரு ஆள் வந்து இவங்களை உள்ளே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து எதாவது பண்ணுறது. இதெல்லாம் வந்து நிறைய இட் ஹேப்பன்ஸ். இது எல்லா கம்பெனிலும் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில சம் கம்பெனிஸில் வந்து இட் மே ஹேப்பன். என்னன்னா அது வந்து நம்ம கண்ட்ரோல், நம்ம கையில் கிடையாது. இது ஒன்று. நம்ம சைட்லேருந்து நம்ம டேட்டாவை எப்படி இது பண்ணோம், சேஃபாக வச்சுக்கிறதுனா இப்போ நான் சொன்ன வேஸ் இது கண்டிப்பாக நம்ம இதாக இருக்கணும். ஓகே ப்ரோ, டேட்டான்னு வந்தால் அடுத்தது முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா தான். அதில் தான் பர்சனல் டேட்டா. இந்த இன்ஸ்டாகிராம் முன்னாடி வந்து லைக் ஃபேஸ்புக் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப எதிர்ப்பிக்கல. அப்போல்லாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண, நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. எல்லா போஸ்ட்டு எல்லாம் ஹைட் ஆகிடுச்சு, வேறு ஏதோ ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இதையும் ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஹேக்கிங்கெல்லாம் என்னென்ன எவ்வளோ கேர்லெஸ்ஸாவோ அல்லது நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணாதனால ஈஸியாக ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு எதுவும் இருக்கா? நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன தப்பு. ஃபேஸ்புக் அவங்க ஹேக் பண்ணல, இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணல. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற ஒரு யூஸரை ஹேக் பண்ணுறாங்க. ஓகே கரெக்ட். இப்போது மெட்டா வந்து ஒரு பெரிய கம்பெனி, செக்யூரிட்டிக்காக க்ரோர் கணக்கில் செலவு பண்ணுவாங்க, அசால்ட்டாக பண்ணுவாங்க. $1 மில்லியன் அவங்களாம் ஒரு மேட்டரியல்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இவ்வளோ வல்னரபிளாக விட்டுருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஈஸியாக வந்து உங்கள் பாஸ்வேர்டை யாரோ ஒருத்தங்க ரீசெட் பண்ணி யாரோ ஒருத்தங்களால் யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஆனால் யாரை ஹேக் பண்ண முடியும்னா அந்த யூஸ் பண்ணுற ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். ஹியூமன்ஸ் வந்து எப்போவுமே வல்னரபிள் தான். என்ன சொல்லுவாங்க, ஹியூமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் த வீக்கஸ்ட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கம்பெனியோட சர்வரை கஷ்டப்பட்டு நான் போய் ஹேக் பண்ணுறத விட அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி ஹேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது இட் ஹேப்பன்ஸ், ஓகே. இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஹேக் பண்ண முடியுமா அதெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து முன்னாடி ஒரு பக் இருந்தது, அதுவும் சரி பண்ணிட்டாங்க. அந்த ஓடிபி பைபாஸ் பண்ணுற மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது. நான் சொல்கிறது ஒரு 3-4 வருஷத்துக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அது அந்த பக் ரிப்போர்ட் பண்ணுறது கூட புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஆள் ஒருத்தர், லைக் அவர் இந்த ப்ரோ பேர் லக்ஷ்மண் முத்தையான்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஆமாம், லக்ஷ்மண் முத்தையான ஒரு ப்ரோ ஒருத்தர், அவர் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணார் அந்த பக். ஓடிபி கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ரொம்ப ஈஸியான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கிடையாது.
அவருக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து ரிவார்ட் கொடுத்தாங்க மெட்டா இன்ஸ்டாகிராம். இது வந்து கண்டிப்பாக அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் வந்து செக்யூர் பண்ணுற ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் நாம் எப்படி வீக்காக இருக்கோன்னா, நான் பார்க்குறேன்னு யூனோ ஒரு மெசேஜ் ஒன்று வரும், இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, நாங்கள் வந்து 1 ஹவரில் வந்து 3000 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம், சரி ஓகே இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா? நானும் பண்ண மாட்டேன். யாரோ ஒருத்தவங்களுக்கு பணம் கஷ்டம் இருக்கும். ஆமாம், அந்த 1 ஹவரில் டபுள் த மணி. ஆமாம், அவங்களுக்கு எவ்வளோ பணம் கஷ்டம் இருக்கும். இப்போ லெட்ஸே வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஜாப் ஆஃபர் வருது, நான் வந்து ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர், உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் இருக்குது, பர் டே 3000 earn பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் வேலை, ஒரு 10 யூடியூப் வீடியோவுக்கு லைக் போடணும், இல்லாட்டி இந்த கூகுள் பிளேசஸ்க்கெலாம் ரிவ்யூ பண்ணோம், நீங்கள் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக இது கொஞ்சம் லென்த்தி ஸ்டோரி தான் ப்ரோ. ஏடிடி சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பேமெண்ட்ஸ் வந்து அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டுலாம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஏடிடி சேனலில் பார்த்ததுக்கப்புறம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். அவங்க வந்து இது மாதிரி ஒரு 3 இல்லைன்னா செலிப்ரிட்டி, ஆனால் சத்தியமாக அவங்க பேஜை ஏன் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி 2 மில்லியன் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அவங்க பேஜை ஃபாலோ பண்ண சொன்னேன், ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் இது மாதிரி அனுப்பிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேமெண்ட் 150 or 250 தான் சொன்னாங்க. நான் அனுப்பிச்சதும் இந்த டெலகிராம் குரூப்பில் போய் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் ஷேர் பண்ணேன் அப்படின்னா நானும் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டானுங்க, நான் என்னோட பேர் போட்டு அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் 150 rupees or 250 ஏதோ அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சு. அதுதான். நீங்க யாரு ப்ரோ, ஸ்கேமரே ஸ்கேம் பண்றீங்க? அதே தான் ப்ரோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புறோமே, வேணாம் அனுப்பலாமா வேணாமா, சரி ஒரு இது யூபிஐ ஹேக் ஆகி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். பேங்க் டீட்டெயில்ஸ் ஹேக் பண்ண கொஞ்சம் கஷ்டம். இல்லை, பேங்க்லாம் அவ்வளோ ஈஸியாக ஹேக்லாம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்லெஸ் யூ ஹாவ் டு டூ சம்திங். உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அது சொல்லுங்கள், அது சொன்னால் தான் நாங்கள் உங்களுக்கு 250 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓடிபி கொடுத்தா அக்கௌண்ட்லேருந்து 2 லட்ச ரூபா போயிடும். நாம்பளாம் அதுவும் பண்ணுற வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஹேக்லாம் பண்ண முடியாது ப்ரோ. நிறைய பேர் பயப்படுறது தான். நான் எதாவது பேசிட்டு இருக்கும்போது, சரி ப்ரோ உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. ப்ரோ உங்ககிட்ட இமெயில் ஐடி இப்படி கொடுக்குறது ப்ரோ, பாஸ்வேர்டாக கேட்ட இமெயில் ஐடி மட்டும் கொடுங்க ப்ரோ. நீங்கள் எதாவது ஹேக் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை நான் எப்படி ஹேக் பண்ண முடியும்? இதனால லைக் திஸ் இஸ் வாட் மெயினாக நாம்பளாம் அதுவும் பண்ணுற வரைக்கும் நம்மள தான் ஹேக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன், அமௌண்ட்டு கிரெடிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் பண்ண சொன்னால், அடுத்த டாஸ்கில் வந்து லைக் ஒரு 7 ஸ்டெப்பு 8 ஸ்டெப்பு. எனக்கும் நீ வந்து நிறைய பேரை ஸ்கேம் பண்ணிட்ட, உன்கிட்ட இருந்து இந்த ஒரு சின்ன ஸ்கேம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அவன் பொருளை டவுனே போடணும். ஏன்னா அதில் அவங்க ஃபஸ்ட்டு பில் பண்ணுறது உனக்கு வந்து இனிஷியல் பேமெண்ட், அதாவது அந்த 250 சம்திங் அதை போட்டு விட்ருவாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், சரி இது எனக்கு போதும், இதுக்கு மேலே நான் வந்தால் அது வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ், நிறையா 20 ஸ்க்ரீன்ஷாட் அது மாதிரிலாம் அனுப்ப சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஒரு 2 டேஸ் அவங்களும் ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு நல்ல ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு எப்போ ஒரு தயக்கமாக இருந்துச்சுன்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம், அது என் நேம் போடல, ஆனால் அக்கௌண்ட் நம்பர் என்னோட தான் இருந்தாலும் அப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் போயிடுச்சு. சரி பார்த்துக்கோ, என் பேங்க்கு ஹேக் அந்த அளவுக்கு இருக்காது, யூபிஐனா கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தேன். யூபிஐல கூட வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று அவங்க கொடுக்குற கியூஆர் கோடு ஒன்று கொடுப்பாங்க, இது கொடுத்து எங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ரெக்வஸ்ட்டுன்னு காட்டாது, பேன் காட்டும். லேட்ஸே உங்களுக்கு 1000 rupees கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 rupees உங்களுக்கு ரெக்வஸ்ட்டுன்னு காட்டாது, பேன் காட்டும். அது நிறைய பேர் அவசரத்தில் கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க ஒரு 10 ரூபா அமிச்சிட்டு அவங்க வந்து 100 ரூபா கேட்பாங்க, தெரியாமல் அமிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கும்போது சிரிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்மார்ட்டாக ஸ்கேமரே ஸ்கேம் பண்ணிட்டீங்க. எல்லோரும் உங்களை மாதிரி பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. நிறைய இப்போ நமக்கு வந்து நம்ம ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்போம், இது வந்து நிறைய பேர் அழுது ஃபீல் பண்ணி பணம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கிட்ட பேசினவங்களும் இருக்காங்க. ஸோ அதுதான் பெர்ஸ்பெக்டிவ்.
இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து கார்டு மாட உள்ள 16 நம்பர் சொல்லுங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ யாருமே பண்ணுறதில்ல. இப்போ இந்த ஸ்கேமோட யூனோ அந்த இதே யூனோ அதுக்கான ஷேப்பே மாறிடுச்சு மொத்தமாக. ஒரே வெர்ஷனில் இருக்காது. இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ யாராவது ஒருத்தன் வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருப்பான், நாக்ரிலையோ லிங்க்டின்லையோ அப்ளை பண்ணிட்டு வேலை இல்லாமல் ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு வந்து ஒரு மெயில் வரும், இல்லை ஒரு எஸ்எம்எஸ் வரும், இந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமே வந்து செலக்ட் ஆயிடுச்சு, பர் மந்த் 70,000 கீழே இருக்கிற ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 1000 rupeesன்னு இருக்கும். அந்த எஸ்எம்எஸ் வந்து ஒரு 1000 பேருக்கு அமைச்சிருப்போம். எல்லாருமே அந்த ஃபார்ம் இது பண்ணுவாங்க, வேலை தானே எனக்கெல்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி ஒரு குட் பேல ஜாப்ல இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருவாங்க. ஆனால் அதை விட நிறைய பேர் தே வில் பி இன் சர்ச் ஆஃப் அ ஜாப். இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து எடுப்பாங்க. சம்டைம்ஸ் தே வாண்டட்லி கிவ் ஆர் சம்டைம்ஸ் வந்து ரேண்டம் நம்பர்ஸ், அது எந்த ஒரு இதாக வேணா இருக்கலாம். இன்னும் இப்போ இன்னொரு இது கூட போயிட்டு இருந்தது, ஒரு எஸ்எம்எஸ் வரும், இந்த மாதிரி வந்து உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அப்டேட் ஆகலை, கரண்ட்டை போடுங்க போகிறோம். இவர் போட்டிருப்பாரு, சேரன் அகாடமி போட்டிருப்பாங்க. எனக்கெல்லாம் அந்த இது வந்துச்சுன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் நம்ம. இது யாராவது ஒருத்தவங்க வயசான ஒருத்தவங்களுக்கு வருது, இல்லாட்டி கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் இல்லை மிடில் ஏஜ் பர்சன் அப்படின்னா வந்து ஐயோ அப்டேட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தே லுக் இன்டு தட் இமீடியட்லி அண்ட் சீரியஸ்லி. அந்த சீரியஸ்னஸ், அந்த ஹியூமன் சைக்காலஜி, அந்த பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணுறது பேர் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேம் பண்ணுறதுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் பேர் ஸ்கேம் தான், ஆனால் வி கால் இட் அஸ் சோஷியல் இன்ஜினியரிங். டெக்னிக்கலி வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. சோஷியல் இன்ஜினியரிங் வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர டூல்ஸ் டெக்னாலஜிலாம் எதுவும் தேவையில்ல. அவங்க மெயின் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஹியூமன் பிஹேவியர் தான். யாருக்கு எந்த லிங்க் அமிச்சா அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்து யூனோ லெட்ஸே உங்களே எடுத்துப்போமே, நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் ரன் பண்ணுறீங்க அண்ட் யூ ஆர் an editor. ஓகே, let's say I'm sending you a Instagram DM or I'm sending you an email. I'm saying I represent this music production company. எங்கள் அப்கமிங் மூவிக்கு நீங்கள் ப்ரோமோ எடிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து let's say I'm giving you an form or I'm giving you any application, ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு லிங்க்கை மட்டும் கொடுத்து இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களை எப்படி ஏமாற்றணுங்கிறதே அந்த ஸ்கேமருக்கு தெரியும். இப்போ ஒரு மூவி ட்ரெய்லர் அது மாதிரி இப்போ சொல்லும்பொழுது அது நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால அது ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுறானுங்க. அந்த அந்த அது மூலியமாக அப்படியே இப்போ நான் வேற ஒருத்தங்களுக்கு இது பண்ணுறேன், லெட்ஸே ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்சரோட அக்கௌண்ட்லாம் ஹேக் ஆகுது. இந்த யூடியூபர்ஸோட அக்கௌண்ட்லாம் ரீசெண்டாக ஹேக் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு வரும், ஒரு மெயில் வரும், இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர் இல்லாட்டி we are this XYZ சாஃப்ட்வேர், எங்களை ப்ரொமோட் பண்ணுங்கள், வில் கிவ் யூ திஸ் அமௌண்ட். ஆனால் அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி அது டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது, ஸ்ட்ரிங்கில் அனலைஸ் பண்ணும்போது there will be this particular thing, particular code that will steal the browser cookies. நிறைய பேர் சொல்லுவாங்க 2-factor authentication இருந்தும் என் அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு. ப்ரௌசரில் வந்து குக்கீஸ்னு ஒன்று இருக்கும். அந்த குக்கீஸ் என்னென்னா வந்து இப்போ லெட்ஸே நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹோம் பேஜ்லேருந்து அக்கௌண்ட் பேஜ் வரீங்க, வேறு ஒரு வீடியோ போகிறீங்க, லைக் பண்ணுறீங்க, எதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் லாகின் கேட்க மாட்டேங்குது. ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இட் ரிமெம்பர்ஸ் குக்கீஸ். இந்த குக்கீஸை வந்து ஸ்டீல் பண்ணி டேரெக்டாக அக்கௌண்ட் ஆக்சஸ் எடுத்துப்பாங்க. 2-factor authentication கூட கேட்காது சில அப்ளிகேஷனில், சில இதிலலாம், ஐடியிலலாம். இதுதான் வந்து இப்படி தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹேக் ஆவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்து நிறைய பேர் தான் ஹேக் ஆவாங்க. இல்லாட்டி வந்து கிரிப்டோ ரிலேட்டடான ஃப்ளா, இல்லாட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நான் டபுள் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுறதா இருக்கணும். யூனோ இட் டஸ் நாட் ஸ்டே இன் ஒன் ஷேப். அதுதான் மேட்ரு. இந்த குக்கீஸ் சொன்னனால லைக் கொஞ்சம் வருஷம் இல்லை, லைக் ஒரு மேபி வித்தின் இயரில் இங்கிலீஷில் வந்து நல்ல ஃபேமஸான டெக் சேனல்னால் லைனஸ் டெக் டிப்ஸ், அவங்களுக்கு சேம் எக்ஸாக்டாக இதுதான் ப்ரோ நடந்தது. நிறைய பேருக்கு நடக்குது ஆக்சுவலி. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்னோட அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னு தெரியுது, நான் ரெக்கவர் பண்ணிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் திரும்ப அகெயின் ஹேக் ஆகுது. அதுக்கப்புறம் எப்படின்னு எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது ஃபைனலாக இந்த குக்கீஸ் ஸ்டீல் பண்ணி அது மூலிமா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது இது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்து
ஒரு ஃபோன் பண்ணி கார்டு நம்பர் சொல்லுங்கன்னா இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த ஃபார்ம் வந்து டோட்டலி மாறிடுச்சு. இப்போ ட்ரெண்ட் வேறையா மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் 10 years கழிச்சு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ கான்டென்ட் கிரியேஷன் பயங்கரமாக பூம் ஆயிடுச்சு. ப்ரொமோஷன் இந்த இது பிளக்இன் ஆட் பிளக்இன்லாம் இன்னும் பயங்கரமாக பூம் ஆகுது. நிறைய பேமெண்ட் வரும். நான் ஒரு யூடியூப் வீடியோ போட்டு ஆட்சன்ஸ் ரெவன்யூவில் எனக்கு பெருசாக அது வரப்போதில்லை. ஆனால் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணும்போது அதுதான் எனக்கு பயங்கரமான அமௌண்ட் வருது. அந்த ஆட் ப்ரொமோஷனில் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெயினாக கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஒரு ஆட் வருது அப்படின்னா அதை ட்ரஸ்டட் கம்பெனியான்னு பார்க்கணும். அவங்களோட மெயிலே பார்த்தீங்கன்னா அந்த மெயில் வந்து இப்போலாம் ஸ்பூஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் ஜிமெயில் வந்து அதை ஃபில்டர் பண்ணி ஸ்பேமில் போட்டுரும். சம்டைம்ஸ் அதால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது கான்டென்ட் கிரியேஷன் பயங்கரமாக பூம் ஆகும்போது ஸ்கேமோட ஃபார்மும் மொத்தமாக மாறிடுச்சு. ஸோ வி ஹேவ் டு டேக் திஸ் இன் கன்சிடரேஷன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி சொல்லணும்னு தோணுது. உங்களுக்கு மேபி தயான்னு ஒருத்தங்க விளாகிங்கில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் ஈரோடு பேஸ்ட் சிம்பிளி வெஸ்ட் அவரா? அவங்க தம்பி, அவங்க அண்ணா. ஓகே. அவங்களுக்கும் சேம் இதே மாதிரி தான். அவங்க வந்து என்னாச்சுன்னா அவர் வீடியோ எடிட்டிங் அது ரிலேட்டடாக முன்னாடி வேறு சேனலில் போட்டிருந்தப்போ ஐ திங்க் 280K சம்திங் அது மாதிரி சப்ஸ்கிரைபர். ஐ ரிமெம்பர் தயா ப்ரோ. அவங்களுக்கும் சேம் இதே தான் ப்ரோ. ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் சம் பிளக்இன்ஸ் ஏதோ புதுசாக கொண்டு வந்திருக்கோம், டெஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு இருந்தாங்க. அது இன்ஸ்டால் பண்ணாதான் ஃபுல்லாக தூக்கிட்டானுங்க. அந்த அக்கௌண்ட் தான் எல்லாம் லாகின் பண்ணியிருந்தாங்க போல். இது நிறைய ஹேப்பன்ஸ் ப்ரோ. நம்மளுக்கே தெரியாமல் இந்த டெக்னாலஜி எவால்வ் ஆக அந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்கேமிங் அல்லது ஹேக்கிங் வந்து அதுவும் எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான அத்தன்டிகேட் பண்ணாமல் எந்த லிங்க்ஸ்லையும் கிளிக் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக இந்த சேனல்ஸ் பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வச்சுருக்கோங்க அது மாதிரி. ஸோ இதை தாண்டி வேறு என்ன ப்ரோ, லைக் நம்மளோட பேஜஸ் அல்லது யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்? மெயினாக வந்து 2 factor authentication. நிறைய பேர் சோம்பேறித்தனத்துக்காக அது ஆக்சுவலி போடுறது இல்லை. நான் இது பண்ணியிருக்கேன், நோட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராப்பரான ஒரு 2 factor authentication. ஒன்று SMS, இல்லாட்டி யூபிகி, இல்லாட்டி TOTP. 2 factor authentication யூஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் half ஆஃப் தி அட்டாக் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். மீதி half ஆஃப் தி அட்டாக் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அன்வான்ட் எப்போவுமே டெக்னாலஜியை ப்ளேம் பண்ண முடியாது. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதே நம்ம தானே. நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கும்போது என்னது இது இப்படி ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன இவன் லிங்க் அனுப்புகிறான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நம்ம கிளிக் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கேம், மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ராட் அட்டாக், ஹேக்கிங் எல்லாத்துக்குமே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஏமாறுறவன் தான். ஏமாத்துறவன் கிடையாது. ஏமாத்துறவன் அந்த லிங்க்கு இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்கேம் வந்து இவனை விட்டால் இன்னொருத்தன் இருப்பான். ஒரு நாளைக்கு 1000 பேர் 500 பேருக்கு மெசேஜ் பண்ணுவோம், SMS பண்ணுவோம், ஆட்டோமேட் பண்ணிடுவான். ஆனால் நாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 2-3 years பேக்கில் அகைன் யூடியூப்பில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட் நேமே சொன்னாங்க. அது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் லிங்க்கோ அதில் கொண்டு போய் ஃபெச் பண்ணி அதுலேருந்து எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களோட மொபைலோட மாடல்ஸ் அந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். ஐபி லாகர்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அந்த வெப்சைட். ஸோ இது ஆக்சுவலாக அந்த ஹேக்கிங் அது கீழே வருமா, இல்லை எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அந்த வெப்சைட் கேதர் பண்ணி நம்மளுக்கு தரும்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து ஒரு லிங்க் ப்ரெஸ் பண்ணால் அப்படியே மொத்த ஃபோனும் ஹேக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை. தொட்டா தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டசன்ட் ஒர்க் அவுட் ஆக்சுவலி. இப்போ ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணி அது ஹேக் ஆகுதுன்னா அந்த ஃபோனோட வாய்ஸ் எந்த அளவுக்கு வல்னரபிளாக இருக்கும், இல்லாட்டி யூஸ் பண்ணுற ப்ரௌசர் வாய்ஸ் ப்ரௌசர் எவ்வளோ வல்னரபிளாக இருக்கும். இது ரெண்டும் வல்னரபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்று ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும், இல்லாட்டி கொடுக்குற பெர்மிஷனுக்கு நீங்கள் அளவு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் லிங்க்கு கிளிக் ஆகி ஹேக் ஆகிடுச்சுன்னா தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். லிங்க் கிளிக் பண்ணனே உங்களை பெர்மிஷன் கேட்கும், அலோவா டிஸ்அலோவா, டவுன்லோட் ஆகுது, ஓகேவா கேன்சலா, அதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் வந்து நாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒரு லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட்லாம் ஹேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்தளவுக்கு அப்படியே டெக்னாலஜியில் எதுவும் இல்லை. லைக் ஒன்று வந்து லைக் மேபி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் பொறுத்து இப்போ லெட்ஸே வந்து ஃபிஷிங் இருக்குது. ஒரு லிங்க் இருக்கும், அந்த கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஏதாவது ஒரு டொமைன் காட்டும், XYZ ABC அந்த மாதிரி காட்டும். Instagram.comனு காட்டாது.
ஆனால் அந்த பேஜ் பார்க்க இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் இருக்கும். அது அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் கொடுக்குற யூசர் நேம் பாஸ் வந்து இட் கோஸ் டு தி ஹேக்கர். அதை யூஸ் பண்ணி தே ஹேக் இது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன ஐபி லாகரே பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அந்த பர்டிகுலர் லிங்க் வந்து இப்போ நம்ம எந்த வெப்சைட் விசிட் பண்ணாலுமே நம்ம இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட் போக தான் செய்யும். அது என்ன நீங்கள் பார்க்குறதில்ல. ஆனால் இதில் வந்து யூர் ஏபிள் டு சி. இது வந்து ஹேக்கிங்கான்னு கேட்டிங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி ஹேக்கிங், பட் ஆனால் இட் கேன் ஃபெச் யூ பேசிக் டேட்டா. அது அந்த வெப்சைட் கேதர் பண்ணுற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து காமிக்குது. அது எந்த அளவுக்கு ரிஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு 15%. அதுவும் டேட்டா தான், பட் அது அந்தளவுக்கு சீரியஸ் இல்லைன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கரியராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே பார்க்குறாங்கன்னா அவங்க எங்கேருந்து ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த எத்திக்கல் ஹேக்கிங்கை? ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒருத்தன் பாட்காஸ்ட்டில் பேசுகிறான், கருப்பு சட்டை போட்டு ஒருத்தன் பேசுகிறான்னா திஸ் டோன்ட் ஜம்ப் இட் ஹேக்கிங். நானும் ஒருத்தங்களோட இன்டர்வியூ பார்த்தேன். நான் வந்து லேர்ன் பண்ணும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சது ஓகே எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான்லாம் வந்து காலையில் 4 மணிக்கெலாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். நான் போர்டு எக்ஸாமுக்கு கூட அப்படி படித்ததில்லை, பப்ளிக் எக்ஸாம்லாம் கூட அப்படி படித்ததில்லை. 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். இது வந்து நான் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிப்பேன். லேட் நைட்டை இது பண்ணுவேன். நான் ஆல்மோஸ்ட் லைக் 3 AM வரைக்கும்லாம் நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். அது எப்போ வரும்னா ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தாலோ அப்போல்லாம் வராது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த உள்ள அந்த ஃபயர் இருக்கணும். அப்போ தான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மெயின். நிறைய பேர் வந்து லைக் சொல்லுவாங்க ப்ரோ 1.5 years பண்ணிகிட்ருக்கேன், 2 years பண்ணிகிட்ருக்கேன், அதனால் என்னால் ஒரு பக் கூட ஃபைன் பண்ண முடியல ப்ரோ. அப்போனா வேறு ஃபீல்டு பாருங்கள் ப்ரோ. டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு பிகம் அ ஹேக்கர். நான் எப்போவுமே சொல்கிறது இதுதான். இப்போ யாராவது ஒருத்தங்க, இப்போ நானே மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு ஹிப்ஹாப் தமிழ் மாதிரி ஆகுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே ஹிப்ஹாப் தமிழ் ஆக முடியாது. எனக்கு எது வருதோ அதுதான் பண்ண முடியும். எனக்கு அது வந்துருந்துச்சு, எனக்கு நல்லா இதாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஆதி ப்ரோட உட்காந்து நான் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பேன். நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம நீஷ் எது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் வாட் எவர் த கெரியர். நெக்ஸ்ட் இப்போ சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து பேசிக்ஸ், ஹார்ட்வேர் பேசிக்ஸ், நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ். இப்போ லெட்ஸே ஒரு வைஃபை ஹேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த வைஃபை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஒரு ரவுட்டர்னா என்ன, சுவிட்ச்னா என்ன, மாடம்னா என்ன, பேக்கெட்ஸ்னா என்ன. இது வைஃபை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்வேர்ட் இதாகுது. பாஸ்வேர்டில் என்னென்ன டைப் ஆஃப் பாஸ்வேர்ட் இருக்குது, செக்யூரிட்டி வைஃபை செக்யூரிட்டி வந்து என்னென்ன இது இருக்குது, இதெல்லாமே பேசிக்ஸ். நெட்வொர்க்கிங், ஹார்ட்வேர். கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணோன்னா அந்த கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். கம்ப்யூட்டர் எதாவது சிபி பட்டன் கிளிக் பண்ணால் பூட் ஆகி லோட் ஆகுது, ஓகே இதாகுது. ஆனால் அது எப்படி ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் என்ன, இது எல்லாமே பேசிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌசர்ஸ் பற்றி லேர்ன் பண்ணுங்கள், நெட்வொர்க் சர்வர்ஸ் பற்றி லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து லைக் அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து ப்ரோக்ராமிங். இது ஒரு பெரிய டிபேட்டுன்னு வச்சுக்கோங்க, ப்ரோக்ராமிங் தேவையா தேவையில்லையான்னு. இட் டிபெண்ட்ஸ். ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோக்ராமிங் தெரியாட்டி கற்றுக்கோங்க. நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ப்ரோக்ராமிங்கில் அதுலேயே நிறைய கண்டிப்பாக பேசிக்ஸ், எப்போவுமே பேசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுங்கள், அப்புறம் பைத்தன் லேர்ன் பண்ணுங்கள். ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து அதுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ வந்து லைக் இப்போ ஏபிஐயாக இருக்கட்டும், இல்லை வெப் சாக்கெட்டாக இருக்கும், இதுக்கெல்லாம் வந்து ஒரு தனி லாங்குவேஜஸ் இருக்குது, அது லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது, வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுங்கள். ஒன்லி இஃப் யூ நோ ஹவு டு பில்ட் இட் ப்ராப்பர்லி யூ வில் நோ ஹவு டு பிரேக் இட் அண்ட் ஹவு டு செக்யூர் இட். அதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட். இதெல்லாம் வந்து எப்படி லேர்ன் பண்ணுவோன்னா வந்து கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா கோர்ஸ் எடுக்கலாம், உங்கள் இஷ்டம், எடுக்காட்டி உங்கள் இஷ்டம். இப்போ லெட்ஸே வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ என்னால் கூகுள் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, செல்ஃப் லேர்ன் வந்து எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் வந்து கோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோர்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு வே இருக்கும், ஒரு கரெக்டாக ஒரு பாத்து இருக்கும். அது வந்து நல்ல மென்டார் இருக்கணும். ஓகே, யார் நல்ல மென்டார், யாருக்கு நல்ல இண்டஸ்ட்ரி ரெக்கார்ட்லாம் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஒரு ரேட் போட்டு விற்கிறாங்க அப்படிங்கிறதுனால வீணி நாட்கும். அவங்க ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கணும். அதுக்கப்புறம் வேணால் வாங்கிக்கோங்க. அப்பயும் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி இன்ஜினியராக நாளைக்கு சேரும்போது ஒரு கம்பெனி, உங்கள் கம்பெனி சர்வரே திடீர்னு ஷட் டவுன் ஆகுது, இல்லை அட்டாக் ஆகுது அப்படின்னா கோர்ஸஸால் டீச் பண்ண முடியாது. அது எப்போ கிடைக்கணும்னா செல்ஃப் லேர்னிங், ரிசர்ச் தானாக லேர்ன் பண்ணி கூகுள் பண்ணும்போது தான் யூ வில் பி ஏபிள் டு ஒர்க் ஆன் மோர் திங்ஸ். அது எனக்கு வராது அப்படின்னா ரொம்ப கஷ்டம்.
கண்டிப்பாக அதை கற்றுக்கணும். செல்ஃப் லேர்னிங் பண்ணி யூனோ லைக் கீப் கூகுளிங். அதுதான் நான் சொல்கிறது. இந்த கூகுள், யூடியூப், இப்போ ChatGPT, ஏஐ. ஸோ இவ்வளோ இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து யூனோ இப்போ ஏஐக்கிட்டே ChatGPT போயிட்டு ஹவு ஷுட் யூ லேர்ன் ஹேக்கிங், இந்த 1 hour பாட்காஸ்ட் கேட்குறது பதிலாக அந்த அதில் ஒரு சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுவே எல்லாம் டீட்டெயில்ஸும் கொடுத்துரும். நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அப்படி சொல்லலாம். எனக்கு இது இந்த ரிசோர்ஸ் நான் எப்படி லேர்ன் பண்ணோம், இதை நான் எப்படி இது பண்ணோன்னா அதுக்கிட்டே கேட்டால் லைக் இட்ஸ் கோயிங் டு கிவ் எவ்ரிதிங். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யா, திஸ் இஸ் த வே. ஓகே, நீங்கள் சொன்னீங்களா ஒரு விஷயம் எனக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆச்சு ப்ரோ. நான் யூடியூப்பில் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு இன்ஸ்டியூட்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஜஸ்ட் லைக் தட் போய் எல்லாத்தையும் ஹேக் பண்ணுறதோ இல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன இப்போ ஒய்ஃபை ரவுட்டர்னால் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன சுவிட்ச் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இப்போ சர்வர் ஹேக் பண்ணுறதுனா அந்த சர்வரில் என்னென்ன இருக்குது சுவிட்சஸ், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதை எப்படி ஹேக் பண்ணுறது, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் தெரியும். அதுக்கப்புறம் கோர்சஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, என்னோட பர்சனல் என்னென்னா, நம்மளால ஒரு சர்வர் வச்சு ஓனாக டெஸ்ட் அவுட் பண்ண முடியாது. பட் அதுக்கு வந்து நிறைய அதை நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அது வந்து கூகுள் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ யூ கேன் யூஸ் லைக் வர்ச்சுவலாக இதெல்லாம் இருக்குது பண்ணலாம். கோர்சஸ் வந்து நீங்கள் எப்போ எடுக்கலாம்னா வந்து ஸ்டார்டிங்கில் எடுங்க, வேணும்னா எடுத்துக்கோங்க. நான் அதை ஃபோர்ஸில் பண்ண மாட்டேன். இந்த மென்டர் அந்த மென்டரில் நீங்களே லேர்ன் பண்ணுங்கள், நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், யாருக்கு நல்ல ப்ரொஃபைல் இருக்குது, யார் என்ன பண்ணுறாங்கிறது பார்த்து கோர்ஸ் எடுங்க. போக போக நீங்களே கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. மேபி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இப்போது எனக்கு கோர்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் எடுத்து இப்போலாம் நான் ஓனாக தான் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் ஸ்டார்டிங்லேருந்தே ஓனாக பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஒவ்வொருத்தங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்க பர்சனல் இதை பொறுத்து. ப்ரோ, இந்த சைபர் செக்யூரிட்டிக்காக மோஸ்ட்டாக எல்லாரும் இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்புங்கிறது ஒரு பெரிய கடவுள் மாதிரி, ஒரு பெரிய ஒரு ரிசோர்ஸ் நம்மளுக்கெல்லாம். நீங்கள் அது மாதிரி யூடியூப்பில் பார்த்து ஃபாலோ பண்ணுற கிரியேட்டர்ஸ் அல்லது பேஜஸ், சேனல்ஸ் அது மாதிரி இருக்கா? ஆக்சுவலி யூடியூப் விட வந்து இன்னும் 2 அண்டர் ரேட்டட் பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன். யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நான் ஒருத்தங்க 2 பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. பரவாயில்ல சொல்லுங்க ப்ரோ, தெரிஞ்சுக்கிட்டோம். லைக் எதுவுமே தெரியாததுக்கு அந்த கிரியேட்டர்ஸ் பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும்ல. நீங்கள் நான் ஏதாவது ஃப்ளோவில் யாரையாவது மறந்துட்டா கோச்சுக்காதீங்க, நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இவர் டேவிட் பாம்பிள்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் நெட்வொர்க் சக்கு, ஃபேராஹாவா, எக்ஸசஸ் ராட்டு, இப்ஸுக்கு, இன்சைடர் பிஹெச்டி செக்யூரிட்டி, நஹாம் சக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி நான் இல்லைங்கணும் ஆல்மோஸ்ட் நான் நிறைய கிரியேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். இதை விட அண்டர் ரேட்டட் பிளாட்ஃபார்ம்னா வந்து லிங்க்டின், அதுக்கப்புறம் ட்விட்டர். லிங்க்டினில் கற்றுக்க முடியுமா? லிங்க்டினில் கற்றுக்க முடியுங்கிறத விட ட்விட்டரில் பயங்கரமாக கற்றுக்கலாம். அதுவும் மெயின்லி சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் ட்விட்டர் வந்து இட்ஸ் நாட் அ சோஷியல் மீடியா, ஆனால் ட்விட்டர் இஸ் அ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில். தெர் ஆர் ஸோ மெனி செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ், எத்திக்கல் ஹேக்கர்ஸ், அவ்வளோ நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க ட்விட்டரில். பயங்கரமாக நெட்வொர்க் பண்ணலாம். லிங்க்டின் விட ஆக்சுவலி நான் லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிடுச்சு ஒரு வாட்டி. ஓகே, நான் இப்போ யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி நான் ஏதோ லிங்க்டின் ஹேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது ட்ரை பண்ணி பேன் பண்ணி விட்டாங்க. தம்பி அப்படி போப்பா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அவ்வளோ டிக்கெட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணி விட்டாங்க. இது வந்து இட் ஹேப்பன். ஓகே, இப்போ வரைக்கும் இந்த லைக் யூனோ லிங்க்டின் பேன் பண்ணிட்டாங்க, நான் ட்விட்டர் வந்தேன். ஆனால் வந்து ட்விட்டரில் என்னால் அவ்வளோ விஷயம் கற்றுக்க முடிஞ்சது புதுசாக. நம்ம வந்து நான் இருப்போம், நான் தான் பெரிய ஆக்கர் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் when you step onto the real world, you get more exposure and you will learn that there are so many people who does more better things அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யூனோ லைக் ட்விட்டரில் வந்து அவ்வளோ க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க, செக்யூரிட்டி ரிசோர்ஸஸ் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நெட்வொர்க் பண்ணுங்கள். லிங்க்டினும் வந்து ஒரு பயங்கரமான அண்டர் ரேட்டடான பிளாட்ஃபார்ம். ஐ திங்க் லிங்க்டின் வந்து இட் ரிசர்வ்ஸ் மோர் ரெக்கக்னிஷன். லிங்க்டின், ட்விட்டர் மெயினாக, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் விடுங்க, யூடியூப்லாம் விடுங்க. இதோட வந்து ட்விட்டர் வந்து ரொம்ப 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 தரமான பிளாட்ஃபார்ம். அதுவும் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்காக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நெட்வொர்க் பண்ணுங்க, டாக் டு தம், அவங்களோட ஒர்க் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. முன்னாடியே அருண் சொன்ன மாதிரி நான் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கேன், ஒரு மாதிரி பேர்ன் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்களோட ஒர்க் ட்விட்டரில் பார்த்தா அப்படியே ஒரு சூறாவளி கிளம்பியது. ஆமாம், சீரியஸாக லிங்க்டின்ல பார்த்தா இதாகும். அதுவே வந்து ஒரு ஃபோமோ மாதிரி ஆகும். அது வேறு விஷயம், நம்ம அதை பற்றி பேசலாம் லாஸ்ட்டில். மென்டல் ஹெல்த் அதை பற்றி பேசலாம்.
ஆனால் வந்து நிறைய லேர்ன் பண்ணலாம் ட்விட்டர் வந்து இட்ஸ் அண்டர்ரேட்டட் பிளாட்ஃபார்ம். ஸோ ட்விட்டர் வந்து அது ஒரு நல்ல இது. ப்ரோ இந்த ஹேக்கிங் ஃபீல்டுக்குள்ளே வரலாம்னா என்ன டிகிரி பண்ணலாம்? லைக் டிகிரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் டிகிரி ரியலி டசன்ட் மேட்டர். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து பிகாம் படிச்சுட்டு, இல்லாட்டி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு, இல்லாட்டி வந்து ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஓகே, அவங்க வந்து ஃபேஸ்புக்லலாம் பயங்கரமான கிரிட்டிக்கல் பக்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்கோட ரிவார்ட்லேருந்து மெட்டா கிடந்து ஷி காட் செவரல் லேக்ஸ். அவங்க பேர் அதித்தி சிங் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவங்க இன்னொருத்தங்க இருக்காங்க ஃபாரா ஹவா அவங்க பேர். அவங்களாம் செம இன்ஸ்பைரிங் பர்சன் அவங்க. ஓகே, அவங்க வந்து ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருந்தாங்க. சும்மா இதே மாதிரி ஒரு நாள் எதிர்த்து அவங்க ஹேக்கிங் பற்றி கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஜேர்னலிசம் டிகிரி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்து ஒரு கம்பெனிலேருந்து அவங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்தது. இந்த மாதிரி பக் பவுண்டிலாம் பண்ணாங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. நான் சொன்னல பக் க்ரௌட்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஷி மூவ் டு லண்டன், மெட்டாவில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது இதுதான் வந்து லேர்னிங். ஓகே, நம்ம வந்து இப்போ நான் கூட காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ஸ்கூலில் கம்மி மார்க்கு 10th அப்படிங்கிறதுனால 11th 12th நான் காமர்ஸ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டார்ட் அப்லாம் பண்ணோம். அது வேறு மேட்டர். பட் டிகிரி கோர்ஸு இது வந்து டோட்டலி டசன்ட் மேட்டர். சில பேர் வந்து பிடெக் படிப்பாங்க, இல்லை சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு டிகிரி இருக்கலாம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், என்ன ஒரு டிகிரியாக இருந்தாலும் சரி, இந்த டிகிரி இருந்தால் நான் உங்களை ஹையர் பண்ண மாட்டேன்னு எந்த கம்பெனியும் சொல்லுவேன். அப்படி இருந்தால் நான் ஃப்ரீலான்ஸாக அவ்வளோ ப்ராஜெக்ட்லாம் ஒர்க்கே பண்ணிட முடியாது. தம்பி நீ ஸ்கூல் படிக்கிற கிளம்பு அப்படிங்கிற வேறு தடுத்து விட்டுருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நம்ம எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு மெயினாக வந்து நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு. இந்த நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு எது முக்கியம்னா, நம்ம நிறைய லேர்ன் பண்ணோம். நம்ம நிறைய லேர்ன் பண்ணி நம்ம ஷேர் பண்ணும்போது தான் இப்போது கெஸ்ட் டாக்காக இருக்கட்டும். இப்போ நான் நிறைய காலேஜில் போய் கெஸ்ட் டாக்லாம் கொடுத்துருக்கேன். அரௌண்டு அப்படின்ட்டு 19 காலேஜஸ் இல்லை, 19 இதில் வந்து 19 கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய காலேஜ்லேருந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுங்க, சைபர் செக்யூரிட்டி பற்றி இது பண்ணுங்கள், நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் மாதிரி லைக் கோ டு வேரியஸ் காலேஜ், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து லேர்னிங்ஸ், அது வந்து இட் ரியலி மேட்டர்ஸ். நான் எப்பவும் சொல்கிறது தான், ஆல் யூ நீட் இஸ் ஒரு ஃபோன், இன்டர்நெட் கனெக்ஷனு, லேப்டாப்போ இல்லை எதாவது ஒன்று, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, படிக்கணுங்கிற ஆர்வம். நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். என்கிட்ட வந்து மேக் புக் ப்ரோ இல்லை, அதனால் நான் படிக்க மாட்டேன். அப்படி பார்த்தா வந்து நிறைய பேர் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நான் லிங்க்டின்ல ஒரு பையனை பார்த்தவங்க, அவன் என்னன்னா கோடிங் கற்றுக்கிறான். ப்ளேம்லாம் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணாமல் ஃபோனு ஓடிஜி கனெக்ட் பண்ணி ஆன்லைனில் ஐடியில் ப்ரோக்ராமிங் கற்றுட்ருக்கான். அதுவும் ஃபோனில் கீபோர்டு கனெக்ட் பண்ணி. அப்படி அந்த லெவல் டெடிக்கேஷனு. அதுதான் இந்த குவாலிட்டஸ் டெடிக்கேஷன். இல்லைங்கன்னா எனக்கு ஹையன் லேப்டாப் இல்லை, கவர்மெண்ட் லேப்டாப் அதெல்லாம் எதுவும் இல்லை. அவன் கவர்மெண்ட் லேப்டாப் கூட இல்லை, ஃபோனில் அவன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் ட்ரெண்டாகி நிறைய பேர் வந்து, தம்பி நானே உனக்கு மேக் புக் வாங்கி தரேன், வீட் அட்ரஸ் இல்லை, ஐ வில் சென்ட் யூ அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு வந்து இங்கே லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டெடிக்கேஷன் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டணும். ஓகே, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி காட்டணும்னா, நமக்கு வருமானங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட் பற்றி சொல்கிறேன், உங்களுக்கு வேறு எதாவது இருக்கலாம். உங்களுக்கு வந்து எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை மீடியா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து சில பேருக்கு ஆர்ட் நல்லா வரும், இல்லை கான்டென்ட் க்ரியேஷன் நல்லா வரும், இல்லை தே கேன் பி அ மாஸ்டர் ஷெஃப், வாட் எவர். ஸோ அது வந்து எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே வந்து நான் சொல்கிறது இதுதான், நல்ல இன்ட்ரெஸ்ட், படிக்கணுங்கிற ஆர்வம், கற்றுக்கணுங்கிற ஆர்வம், ஒரு ஃபோனு, இன்டர்நெட் கனெக்ஷன், எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும்போது ப்ளேம் பண்ணாமல் இருக்கிறத வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி வி கேன். ஓகே, பேசிக்காக டிகிரின்னா இதுக்குன்னு எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு வச்சுப்போம், சைபர் செக்யூரிட்டி பற்றி இப்போ லேர்ன் பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு கோ டு எனி ஜாப், உங்களுக்கு என்ன ஒரு வேலை கிடைச்சாலும் சரி, கண்டிப்பாக வேலை கிடைக்காமலாம் இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வேலை உங்களுக்கு ஒழுங்காக தெரியல. லைக் இந்த அப்புறம் லைக் சீரியஸ்லி எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்த கம்பெனியும் ஹையர் பண்ண மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில் இருக்கணும், அவங்க ஜேடி வந்து கரெக்டாக சூட் ஆகணும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இருந்துச்சு இந்த ஆச்சுன்னா வந்து ஆப்வியஸ்லி தே கோயிங் டு ஹையர். எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, அது வந்து வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக. இப்போ லெட்ஸே ஆக்சுவலி எனக்கு ஒருத்தர் தெரியும். ஓகே, அவர் பேர் ராகுல், அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
அவர் தலைவர் வந்து ஆக்சுவலி பிகாம் கிராஜுவேட் அவர். ஓகே, பிகாம் கிராஜுவேட் அவர். ஆனால் வந்து டெக்னாலஜி பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவர். ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து இதில் ஒர்க் பண்ணார். இந்தியாவில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஹேஸ் டு லீவ் ஹிஸ் ஜாப் பர்சனல் ரீசனுக்காக. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டில் ஒரு பெரிய இ-காமர்ஸில் வந்து கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பிபிஓவில் ஒர்க் பண்ணார் அவர். அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு பேங்க்கில் கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணார். இப்போது அவரோட ட்ரீம் ஃபாலோ பண்ணி ஒரு கம்பெனியில் க்ளவுட் ரிலேட்டட் ரோலில் இருக்கார் அவர். கோயம்புத்தூர் தான் அவர். இதுதான் தை கால் டெஸ்ட் எஜுகேஷன். சரி, வாட் எவர் த ஜாப் ரோல். நான் ஆக்சுவலி நிறைய நாங்கள் பேசுவோம். சொன்னார், டேய் இந்த செப்டம்பர் வேலையை விட்டுறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயர் சொன்னார். சரி ப்ரோ, கமான் ப்ரோ, பார்த்து விடுங்க, வேலையை விட்டுறீங்கன்னு. சி, நிறைய பேர் சொல்லுவாங்க வேலையை விட்டு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன், இல்லை வேலையை விட்டு நான் புதுசாக ஒரு வேலை தேட போகிறேன். ஐ திங்க் தட் வில் பி த மோஸ்ட் ராங்கஸ்ட் டிசிஷன். தப்பான டிசிஷன் அது. இப்போ லெட்ஸே நான் ஒரு கம்பெனியில் 9 to 5 ஜாப் ஒர்க் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணோன்னா வந்து சேவ் பண்ணி வைக்கணும், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேலையை விட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் ஃபுல்லாக அப்படியே கட் ஆகிடும். என்ன ஒரு பிஎஃப் கிடைக்கும், ஒரு 1 lakh 2 lakh வாட் எவர் த அமௌண்ட், 50,000 ஏதாவது ஒரு, அதுவும் அந்த கம்பெனியில் ஒரு 2-3 years நீங்கள் ஒர்க் பண்ணால் ஒரு பிஎஃப் கிடைக்கும். அந்த பிஎஃப் ஹெச்ஆர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் 1 வருஷம் ஆகிடும், 6 மாதம் ஆகிடும். ஸோ பயங்கரமான ஒரு ஃபைனான்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட. மாதம் 15,000 இருந்தாலும் கூட ஓகே தான், 20,000 இருந்தாலும் ஓகே தான். ஆனால் அந்த வேலையை விட்டோன்னா அந்த 5,000 வராது. சரி, வேலையை விடாமல் இருக்கிற டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவர் அதான் பண்ணார், எல்லா டைமும் இது பண்ணார். 9 to 5 ஜாப் போயிட்டு வந்து ஈவினிங்லாம் படிப்பார், லேர்ன் பண்ணுவார். இப்போயும் அதான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கம்பெனியில் இப்போது க்ளவுட் டெக்னாலஜி அந்த ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு வந்து நைட் வந்து உட்காந்து வந்து ஹில் பி ஒர்க்கிங் ஆன் திங்ஸ், லேர்ன் பண்ணிகிட்ருப்பார். இல்லை சம்டைம்ஸ் நைட் ஷிஃப்ட் இருந்ததுன்னா ஆஃபீஸில் போயிட்டு வந்து லைக் அவர் ஃப்ரீயாக இருக்கார், டைம் கிடைக்குது அப்படின்னா அங்கேயும் லேர்ன் பண்ணிகிட்ருப்பார். இதுதான் வந்து ஆக்சுவல் டெடிகேஷன். சரி, வேலையை விட்டு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது அது தப்பான டிசிஷன். இருக்கிற டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே உட்காந்து வெளியே சுற்றுறது இதெல்லாம் பண்ணாமல் கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோலாம் நான் பண்ண மாட்டேன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது, வேறு வழி இல்லை. ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா வந்து அப்போ 9 to 5 இருங்க. லைக் அந்த கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி வர்றது தான் ஸ்டார்ட் அப். அதை தாண்டி வர்றது தான் ஒரு நியூ கெரியர் ஷிஃப்ட்டு. எந்த ஒரு ஜாபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், லைக் யூ ஹாவ் டு ஸ்டிக் இன் தேர் அண்ட் ஒர்க் ஆன் மெனி திங்ஸ் அண்ட் லேர்ன் ஆன் மெனி திங்ஸ். வென் யூ திங்க் யூர் ரெடி, கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். லைக் யூ வில் சர்வ் அ நோட்டீஸ் பீரியட். அதுக்கப்புறம் யூ வில் கெட் செலக்டட் பை கம்பெனிஸ். இதுதான் வந்து இதாகும். லைக் மோஸ்ட்லி திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஒரு நல்ல ஜாப் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரீலான்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற ஒர்க் ஏதாவது ஒரு விஷயத்தில் பப்ளிக்கை வந்து இட் ஷுட் அஃபெக்ட். ஒன்று இந்த மாதிரி பக் பவுண்டியாக இருக்கட்டும், கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ. அந்த ஃபேரான ஒருத்தவங்க சொன்னாங்களோ அவங்களும் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பக் பவுண்டியில் வந்து நிறைய அவங்களுக்கு லிங்க்டின்ல மெசேஜ் வர ஆரம்பிச்சிச்சான். நீங்கள் எப்படி பக் ஃபைன் பண்ணுங்க, என்ன பண்ணீங்கன்னு. அவங்க எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண முடியலன்னு ஒரு வீடியோ போட்டாங்க அவங்க. அப்படி பார்த்தா எதாச்சும் அந்த வீடியோ ஒரு 1 lakh வியூஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம கண்டென்ட் வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் அவங்க வீடியோஸ் பார்த்து அவங்க வேற ஒரு ஜாப்லேருந்து ஆஃபர் வந்தது அவங்களுக்கு. ஸோ இதுதான் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள், நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லலாம், லைக் அது சொல்லிடலாமா நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து இப்போ லெட்ஸே நான் பக் பவுண்டி ஃபுல் டைம் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பக் பவுண்டி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ஹைலி காம்படேட்டிவ் ஃபீல்டு. நிறைய பேர் ஒரு நாளில் பல லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஜஸ்ட் பக் பவுண்டிங் அது மட்டும் பண்ணி உட்கார கூட மாட்டாங்க அவங்க. ஆக்சுவல் ஹேக்கர்ஸ் அவங்கலாம் லைக் ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. தே ஹேவ் தேர் ஓன் ஆட்டோமேஷன் சிஸ்டம். பக்கு கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, இந்த அளவுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்கும்போது நாம் உட்காந்து மேனுவலாக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஆக்சுவலி அது டெக்னிக்கலாக நிறைய இருக்குது. பட் ஃபுல் டைம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். போக 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 மேபி நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னா மேபி ஃபுல் டைம் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபுல் டைம்லாம் அதிலலாம் நீங்கள் பெருசாக ஏர்னிங்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் கம்பெனி பே ஸ்கேலே பார்த்தீங்கன்னா இட் ரியலி டிபெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து ஒரு கம்பெனியில் இன்டர்னாக ஒர்க் பண்ணேன். ஓகேவா, அந்த கம்பெனி வந்து பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி.
தேர் இன்டு ஹெல்த் டெக்னாலஜி, தேர் இன்டு இன்சூரன்ஸ், அது ரிலேட்டடாக ப்ராடக்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் அப். $12 million $16 million ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க அந்த கம்பெனி. ஓகே, ஸ்டார்ட் அப். அந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து ஐ ஒர்க் அஸ் அன் இன்டர்ன். லிட்ரலி ஐ வாஸ் அன் எம்ப்ளாயி தேர், இன்டர்ன் தேர். ப்ராப்பராக ஆன்போர்டிங்லாம் மட்டும் இந்தியாலாம் சைன் பண்ணிட்டு 1 month சேலரி வேறு ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு குவிட். ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் 12th படிக்கும்போது எனக்கு ஐ காட் அ ஜாப் ஆஃபர். நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி அந்த யார் ரெக்ரூட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியோட ஏவிபி வைஸ் பிரசிடென்ட், அவர் தான் வந்து ரெக்ரூட் பண்ணார். அது வந்து டேரக்ட் ஜாப் ஆஃபர். நான் உங்களுக்கு ஃப்ரீலான்ஸாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன். சொன்னேன் சரி பே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒய் டோன்ட் யூ ஒர்க் வித் அஸ் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நான் 12th தான் படிக்கிறேன். சரி வாப்பா ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்ட் டைமாக வேணா பண்ணுறேன், எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, போர்டு எக்ஸாம் இருக்குது, பப்ளிக் எக்ஸாம். சரி இன்டர்ன் வேணா பண்ணேன், 1 month இன்டர்ன் பண்ணேன், வி வில் பே யூ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன் தேர் ஐ காட் அ குட் பே அவுட். ஐ திங்க் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இட் வில் பி அபவுட் 20,000 to 30,000. நான் எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த குறிப்பிட்ட அமௌண்ட். ஓகே, அது 1 month ஒர்க் பண்ணால் அதுக்கு அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாங்க. நிறைய பேர் வந்து மினிமம் ஸ்கேலே வந்து 20-13 தான் இருக்கும். ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி. ரொம்ப பெரிய கம்பெனி போகும்போது உங்களுக்கு நல்ல ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், போர்ட்ஃபோலியோ இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் போர்ட்ஃபோலியோ இருக்கும். நீங்கள் ஒரு 50 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதனால் நீங்கள் வாங்குற பேவும் இவ்வளோ இருக்கும். அந்த கம்பெனி அவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா அவ்வளோ அந்த ஸ்கில் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இஃப் யூ மேட்ச் இட் பர்ஃபெக்ட்லி, யூனோ யூ கெட் அ குட் ஜாப். இதுதான். இதுக்கு வந்து நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்கணும், பக் பவுண்டீஸ், இதெல்லாம் வந்து இது வந்து இது இருக்குது. ஸோ யா, இதுவே ஒரு பெரிய டாபிக், பட் சார்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண பக் பவுண்டிங்கிறது வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கருக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா. பக் பவுண்டி பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன், சைபர் செக்யூரிட்டியில் பக் பவுண்டிங்கிறது ஒரு புள்ளி. நிறைய பேர் வந்து பக் பவுண்டியில் உட்காந்துருவாங்க. அதை தாண்டி நிறைய ஜாப், நிறைய டிஃப்ரெண்ட் லேர்னிங்ஸ்லாம் இருக்குது. இதே நம்ம லேர்ன் பண்ணுறதுனா யூ நாட் பி ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் பிக் ஸ்கேல் திங்ஸ். நானே இந்த தப்பு தான் பண்ண முன்னாடி. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்பயும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இந்த ஒரு கோட் ஒன்று இருக்குது, எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி. இதெல்லாம் என்னென்னா வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டு வேர் எவ்ரி ஒன் இஸ் நூப். யாருமே எக்ஸ்பர்ட்டே இல்லை. ஒரு டாபிக் ஒருத்தவங்களுக்கு தெரியுது, ஒரு கான்செப்ட் தெரியுதுன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொன்று தெரிஞ்சிருக்காது. எல்லாருமே எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. யூனோ தே சே எவ்ரிடே யூ கீப் லேர்னிங் சம்திங். திடீர்னு ஒரு சைபர் அட்டாக் நடக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கம்பெனி ப்ரீச் ஆகும், அவன் நியூஸில் வரலாம், ஏதாவது ஒரு புது டேட்டா லீக் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு சைபர் அட்டாக், ஏதாவது ஒரு புது செக்யூரிட்டி ப்ரீச், இந்த மாதிரி புது திங்ஸ் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே தான் எடிட்டிங் இது சேம் தான் ஆல்மோஸ்ட்டு. இப்போ ஏஐ வந்து இட் வில் டேக் மை ஜாப்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து இட் வில் ஹெல்ப் யூ மோர். சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் ஏஐ பார்த்தீங்கன்னா வந்து லைக் யூனோ வல்னரபிலிட்டி, இந்த ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பிஹேவியர் அனாலிசிஸ். இப்போ வந்து செக்யூரிட்டி ஏஐ யூஸ் பண்ணி வந்து சைபர் அட்டாக் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க நிறைய கம்பெனிஸ். அடுத்தது என்ன வரப்போகுது, சைபர் அட்டாக் வரப்போகுது, நம்ம இப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது. ஏஐ யூஸ் பண்ணி வந்து இந்த யூனோ அந்த டீப் வெப் டார்க் வெப் ஸ்கேன் பண்ணுறது, செக்யூரிட்டி ரிலேட்டடாக நிறைய வந்து ஏஐ ஹெல்ப் பண்ணுது. ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சாட் ஜிபிடி ஹேக் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. நிறைய பேர் வந்து லைக் ஏன்னா ப்ரோ ஏலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லுவாங்க. சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பக்கம் இருக்கும். சாட் ஜிபிடி நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போது ஏஐ ரிலேட்டடாக அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஓகே, லெட்ஸே வந்து சாட் ஜிபிடியில் வந்து நீங்கள் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. லெட்ஸே யூர் ஏபிள் டு கிவ் அ ஜாவாஸ்கிரிப்ட் கோட். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு அதை டெக்ஸ்ட்டாக எடுக்காமல் ஆக்சுவலாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடாக எடுத்ததுன்னா அவங்க சர்வரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஒரு மலிஷியஸ் கோடு கொடுத்தா அது அவங்க அப்ளிகேஷனில் போய் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வரும்ல. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, நாட் அன் ஆக்சுவல். இது ஐம் கிவிங் an எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா, நிறையா கேட்டகரி இருக்குது, செக்யூரிட்டி கேட்டகரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. ஏஐ ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து யூனோ லைக் ஸ்பே ரிலேட்டடாக இருக்கட்டும். ஸோ இதுதான் மெயினாக வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட் தான் வந்து இது பண்ணும். பக் பவுண்டி விட்டால் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது இதில். ப்ரோ ஐ திங்க் ரொம்ப நிறைய பேசியிருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேசிட்டோம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, இந்த ஸ்கேமர்ஸ் அதை பற்றி இன்னொரு எபிசோட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா அதில் அகெயின் அது இந்த ஸ்கேமர் பே பேக் அதெல்லாம் பார்ப்பீங்களா ப்ரோ? நான் பார்த்துருக்கேன். நான் ஹேக்கிங் த ஸ்கேமர், ஸ்கேமிங் பேக். ப்ரோ நீங்கள் பண்ணீங்களே ஸ்கேம் 2023.
அது சும்மா சின்ன பார்ட் ப்ரோ. ஸோ அப்புறம் பெரிய ஹர்ஷத் மேத்தா இவரு பண்ணாரு பாருங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த ஆன்லைனில் ஹேக் ஆகுறாங்க தாண்டி ஸ்கேம் ஆகுறாங்கிறது தான் என்ன நியூஸ்ல ஸ்கேமிங்கும் ஹேக்கிங்கும் வேற ரொம்ப. அதுதான் ப்ரோ, லைக் அதை பத்தி எனக்கு பேசணும்னு ஒரு ஐடியா இருக்கு. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் தி பாட்காஸ்ட் ப்ரோ.